காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. உங்கள் இருதயம் பாதுகாப்பாக உள்ளதா? முழு இருதய பரிசோதனை செய்யுங்கள். நெஞ்சுவலி மற்றும் மாரடைப்புக்கான ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை நொடிகளில். தீவிர அடைப்பு உள்ளவர்களுக்கு EECP மற்றும் செலேஷன் சிகிச்சை அளிக்கப்படும். ஸ்ரீ ரத்தினா ஹாஸ்பிட்டல்ஸ், ஹார்ட் சென்டர் அண்ட் கார்டியக் வெல்னஸ் சென்டர், கரூர். CMDA அத்தாரிட்டின்னு இருக்குல்ல, அந்த அத்தாரிட்டியோட மீட்டிங் மினிட்ஸ், அதில் தான் அத்தாரிட்டி என்னென்ன வேலை செய்யுதுன்னு வைப்பாங்க. முதல் முறையாக மினிட்ஸ் கூட வெளியிடப்படலப்பா. நீங்கள் சொல்லுங்கள், இது என்னங்க இது? ஏன் அவ்வளோ ரகசியம்? என்னப்பா ரகசியம்? திருட்டு வேலை பண்ணுறீங்க. அன்சுல் மிஸ்ரா யோக்கிய மாதிரி பேசுகிறாரு, சேகர் பாபு யோக்கிய மாதிரி பேசுகிறாரு. ஒரு CMD அத்தாரிட்டி மீட்டிங்கை ரகசியமாக வச்சதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு, பொம்பளையை கையை பிடிச்சி இழுத்தான்ற குற்றச்சாட்டை ஒரு நீதிமன்றம் நிரூபித்து தீர்ப்பளிக்குது. பென்ஷனை கொடுத்து அனுப்புதுப்பா அந்த கவர்மெண்ட். உலகத்தில் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்க? IPS அதிகாரி என்பதால் இது தண்டனை வரை போனது. ஒரு உமன் கான்ஸ்டபிள், ஒரு உமன் சப் இன்ஸ்பெக்டர், ஒரு உமன் ஈவன் குரூப் 1 DSP உமன் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ அவசரப்பட்டிருக்காங்க. நம்ம எத்தனை கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாது. உச்சநீதிமன்றத்தின் மீது மோடிக்கோ மற்றவர்களுக்கோ துளியும் பயம் இல்லை என்பதுதான் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மனுவிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். கேஸ் போட்டு முடித்த பிறகு அவங்க பிஜேபியில் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள கண்டுக்காமல் இருக்காங்களான்னு கேட்டால் அதையும் பிஜேபி செய்யுது. இதை யாரும் மறுக்கலை. நான் எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம தொடக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம், கவர்னரை பார்த்து இவங்க ஊழல் புகார் கொடுத்தாங்க அப்படின்ட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் கொடுத்த அந்த ஊழல் புகார் பட்டியலில் திரு பன்னீர்செல்வம் அவர்களின் பெயர் இருக்கிறதா இல்லையா? ஜனவரி மாதம் அண்ணா நகரில் மெத்து மாட்டுச்சா? அண்ணா நகரில் 1 கோடி மதிப்புள்ள கொக்கைன், மெத்து, இன்னொரு சம்திங்கு, அதில் கஞ்சா எதுவும் கிடையாது. ஏன் அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் போட்டிங்க? இவர் தானே சொன்னார், ரோட்டில் வைக்கிற கஞ்சாவை பிடிக்கிறது தான் எங்கள் வேலை, மற்றதெல்லாம் NIB வரணும், அது NCB வரணும், DRI வரணும்னு சொன்னார்ல. அண்ணா நகரில் எதுக்கு பிடிச்சி கேஸ் போட்டிங்க? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தேர்தல் பத்திரத்தை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே போல ஜாஃபர் சாதிக் போதை கடத்தல் விஷயத்தில் அந்த வழக்கின் விசாரணை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது குறித்தும் பேச இருக்கிறோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ சார். உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரம் தொடர்பான அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுத்தாங்களா தவறு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயுமே எனக்கு ஒரு ஆச்சரியம். மீண்டும் திரும்ப ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இல்லை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க SBI. கொஞ்ச நாச்சும் நியாயமாக நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொன்னாங்க. எப்படி பார்க்குறீங்க உச்சநீதிமன்றத்தோட இந்த அணுகுமுறையை? உச்சநீதிமன்றத்தின் மீது மோடிக்கோ மற்றவர்களுக்கோ துளியும் பயம் இல்லை என்பதுதான் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மனுவிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். உச்சநீதிமன்றம் என்ன திடீர்னு சட்டப்படி தீர்ப்பளிக்கிறதே அப்படின்ட்டு மோடியே அதிர்ந்து போயிருப்பார். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு கோர்ட் என்ன கோர்ட்டு மாதிரி நடந்துக்குதுன்ற வருத்தம் அவருக்கு மேலிட்டு இருக்கும். அண்ட் இந்த எலக்ட்ரல் பாண்டில் கிளியராக ஒன் ஆஃப் தி கிரவுண்ட்ஸு, அது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதில் ஒன் ஆஃப் தி கிரவுண்ட்ஸ் என்னென்னா அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. ஏன் அடிப்படை உரிமைகள்னா, தகவலை தெரிந்து கொள்வது மக்களோட அடிப்படை உரிமை, அதற்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அதை குவாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் போடுப்பான்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ சைஸாக என்னைக்கு இதோட லாஸ்ட் டேட்டு உச்சநீதிமன்றம் விதித்த கெடு முடியுதோ அதுக்கு நாள் போய் ஃபைல் பண்ணுறாங்க. சொல்கிற காரணம் என்னென்னா, நிறைய டீட்டெயில் இருக்குது, இதை எங்களுக்கு வெளியிடுவதற்கு ஜூன் 30 வரை அவகாசம், ஏனென்றால் அதற்குள் தேர்தல் முடிந்துவிடும், அப்புறம் 5 வருஷம் சாவுங்க. அதான் SBIயோட பெட்டிஷனோட மீனிங். இதில் அவசரமாக பிரசாந்த் பூஷன் தரப்பு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது, CPM ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது அப்படின்றத தான் ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். மக்களின் நம்பிக்கையை பொய்க்காமல் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. ஜூன் 30 வரை விவரங்களை தாக்கல் செய்ய எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்ற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீ இதை பப்ளிஷ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ளீயில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 300 கோடிக்கு பாண்டு வாங்கியிருக்காங்க. அந்த 300 கோடியில் எத்தனை கோடி யார் யாருக்கு போச்சுன்றதை நாங்கள் பொறுத்துறதுக்கு அவகாசம் ஆகும்.
சரிப்பா எவ்வளோப்பா அவகாசம்னா, ஏங்க நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணுங்க, கரெக்டாக மேட்ச் இல்லாமல் தப்பாயிடுச்சுன்னா கோர்ட்டு அவமதிச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பாக வாதிட்ட திரு ஹரிஷ் சால்வே அவர்கள் சொல்லும்போது, நீங்கள் எந்த ஆணியும் பிடுங்க வேண்டாம், இருக்கிறத அப்படியே வெளியிடுங்க நாளைக்கு ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரசாந்த் பூஷன் கண்டெம்ட் மூவ் பண்ணுற எல்லாருமே ஈவினிங் கொடுக்கணும். ம் 15க்குள்ள 15ஆம் தேதி பதிவேற்றிடணும் அவங்க சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பிஜேபி அஃப்கோர்ஸ் எல்லாரும் தெரியும், என்ன பாதி அடானி கொடுத்துருப்பாரு, பாதி அம்பானி கொடுத்துருப்பாரு. அப்புறம் எந்தெந்த அந்த ஏற்கனவே நியூஸ் மினிட் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி சேர்ந்து ஒரு டீட்டெயில் ஸ்டோரி பண்ணாங்க. ஆமா. எந்தெந்த கம்பெனிலாம் இடி சோதனைக்கு உள்ளாகுதோ அந்த கம்பெனிலாம் டொனேஷன் கொடுக்குது அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. எனக்கு 631 கோடி ரூபாயை திமுகவுக்கு யார் கொடுத்தது என்பது தான் எனக்கு தெரிய அவரா ம்? அவரா அதில் பெரும் பகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய துணை பொதுச் செயலாளர் கூட கொடுத்திருக்கலாம் அல்லவா? வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அதனால் இது வெளியில வரட்டும். அதனால ஒரு வகையில் வந்து உச்சநீதிமன்றம் மக்களின் நம்பிக்கையை பொய்க்கவில்லை. நீங்க எப்படி பார்க்குறீங்க முத்தலிஃப்? எனக்கு இது சந்தோஷமா இருந்துச்சு. நான் இன்னைக்கு ஏன்னா இது எல்லாம் ஒரு செட்டப் போன்ற பயம் இருந்துச்சு எனக்கு. நான் சொல்றேன், அவங்க ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க, யோ 15ஆம் தேதி எல்லாமே ஈஸி வெப்சைட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி இந்தியாவின் நம்பர் 1 வங்கி ஏங்க இதை மேனுவலாக நாங்கள் ரூபா நோட்டெல்லாம் என்னன்னு எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்குறது லாஜிக்கலாக உள்ள ஏற்றுக்கவே முடியல. இதை ஒரு பெட்டிஷன் எப்படி தைரியமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க? நம்பிக்கை தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஐ இதில் வந்து இவங்க அந்த டீட்டெயிலெலாம் கொடுக்க ரெடி அப்படின்ற மாதிரி அப்போவே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதனால் வந்து இவங்களுக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் சொன்னது இன்னைக்கு கோர்ட்டில் பதிவாயிருக்கு. ஒரு ஜட்ஜு சொல்லியிருக்காரு, ஐ திங்க் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா, நீங்கள் ஏற்கனவே கொடுத்த விவரங்கள் சீல்டு கவரில் இருக்குது, நாங்கள் இப்போ சீலை ஓப்பன் பண்ண வேண்டியதான் எங்களோட வேலை, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பனாக கேட்டுட்டாங்க. அது கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்போவே கொடுத்தவங்களால 28 நாள் அதான் கேட்குறாரு. 26 நாள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற கேள்வி கேட்குறாரு. நாங்கள் இந்த டேட்டில் ஜட்மெண்ட் கொடுக்கணும், இன்னைக்கு தேதி இது 26 நாள் ஆச்சு. 26 நாளாக என்ன பண்ணிட்டு 26 நாளாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்றதையாவது எங்களுக்கு சொல்லுங்கள். அது உங்களோட அஃபிடவிட்டில் இல்லைன்ற கேள்வியும் எழுப்பியிருக்கு. சொல்லியிருக்காரு, ஒழுங்காக இது பண்ணுங்க, நோ டைம் அப்படின்னு. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த தீர்ப்பை வந்து யார் யார் வரவேற்றார்கள் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. அரசியல் கட்சிகள் சொன்னாங்க, பிஜேபி தான் மாட்டிக்கிட்டாம்பா அப்படின்னு. திமுகவில் அருமையான ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு நாங்கள் வரவேற்கிறோம்னு பார்த்தா வரவேற்றிருக்கணும் இல்லை. இந்த மாதிரி அப்போ எல்லாருக்குமே அந்த இது அச்சம் இருக்குது, இது வரக்கூடாதுன்றதுல எல்லாருமே கூட்டாளிகளாக இருக்காங்க. அதை மீறி தான் சுப்ரீம் கோர்ட்டு வரணும்னு சொல்லியிருக்குது. இதில் என்ன பிரச்சனை, ஏன் ஜூனுக்கு தள்ளுறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி யார் யார் கொடுத்தாங்க, இவங்க யார் யார் கூட கூட்டாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட வெளிப்பட்டுரும். அந்த டீட்டெயில்ஸ் வந்த உடனே உட்காந்து பொறுமையாக அதை அனலைஸ் பண்ணிங்கன்னா அரசாங்கம் நன்கொடை கொடுத்தவர்களுக்கு வசதியாக பாலிசி ட்வீக் பண்ணியிருப்பாங்க. அதான் ரொம்ப முக்கியம். இந்த குவிட் ப்ரோக்கோன்னு சொல்கிறாங்கல்ல, பாலிசியை ட்வீக் பண்ணியிருப்பாங்க. ஒரு நிறுவனம் ஏதாவது பெரிய தொகை கொடுத்துச்சுன்னா அந்த நிறுவனத்துக்காக 0.5% வரிச்சலுகைன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலாமா? இப்போ பிவிஜி வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குன்னா அதற்கு ஏற்றாற்போ கிளாம்பாக்கம் பேருந்து இதில் ஏதாவது மாற்றி ஆப்வியஸ்லி அதுதானே. நீங்கள் இப்போ அதை ஆரம்பிச்சதுனால அடுத்த மேட்டரையும் சொல்லிடுறேன். சிஎம்டிஏவோட அத்தாரிட்டி மீட்டிங் நடக்கவே இல்லை, அதை தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்ட்டு சொன்னாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வேக வேகமாக நடத்த போகிறோன்னு சொன்னாங்கல்ல, டெண்டர் விடுறதுக்கான மீட்டிங். அந்த மீட்டிங் அந்த சிஎம்டிஏவோட வைஸ் சேர்மேன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். வைஸ் சேர்மேன் வந்து ஹவுசிங் செக்ரட்டரியோட அவங்களே வந்து வைஸ் சேர்மன்ற கெப்பாசிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் நேற்று காக்கர்லா உஷா ஹவுசிங் செக்ரட்டரின்ற கெப்பாசிட்டியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. முதல் முறையாக வைஸ் சேர்மன் துணைத் தலைவர் இல்லாமல் சிஎம்டிஏ மீட்டிங் நடந்து முடிந்திருக்கிறது. சிஎம்டிஏன்றது இட் இஸ் அன் அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி மீட்டிங்கிறது ஊரில் உள்ள அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள ஒரு அத்தாரிட்டி மீட்டிங், கார்பரேஷன் கவுன்சில் மீட்டிங் மாதிரின்னு வச்சுங்க முத்தலீஃப். சிஎம்டிஏ அத்தாரிட்டின்னு இருக்குல்ல, அந்த அத்தாரிட்டியோட மீட்டிங் மினிட்ஸ், அதில் தான் அத்தாரிட்டி என்னென்ன வேலை செய்யுதுன்னு வைப்பாங்க. முதல் முறையாக மினிட்ஸ் கூட வெளியிடப்படலப்பா. நீங்கள் சொல்லுங்கள், இது என்னங்க இது? ஏன் அவ்வளோ ரகசியம்? என்னப்பா ரகசியம்? திருட்டு வேலை பண்ணுறீங்க. அன்சுல் மிஸ்ரா யோக்கிய மாதிரி பேசுகிறாரு, சேகர் பாபு யோக்கிய மாதிரி பேசுகிறாரு. ஒரு சிஎம்டி அத்தாரிட்டி மீட்டிங்கை ரகசியமாக வச்சதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சனிக்கிழமை முதல் முறையாக சனிக்கிழமை நடைபெற்றிருக்கிறது கூட்டம். ஏன் லீவ் நாளில் வைக்கிறீங்க? மொல்ல மாதிரி தனம் பண்ணலன்னா ஏன் ஒர்க்கிங் டேல வைக்க மாட்டேங்கிறீங்க? என்ன தப்பு திருட்டுத்தனம் பண்றீங்க? என்ன தப்பு பண்றீங்க? டெண்டர் விடுறதுக்கான தகவல் ஏற்கனவே நம்ம போட்டோம். 35 லேண்ட் ரீகிளாசிஃபிகேஷன் ஃபைல்ஸ் 15க்கு மேல 1000கணக்கான கோடி டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்கப்பா. சனிக்கிழமை எதுக்கே நடத்துறீங்க முதல்ல மீட்டிங்கு? இதெல்லாம் கேட்கணும்ல. பொம்மை முதல்வர் கேட்கணுமா வேணாமா? இவ்வளோ தூரம் பொது வெளியில் தகவலை பதிவு பண்ணுறோம், இத்தனை டெண்டர் கொடுக்க போகிறாங்க,
எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேகமாக டெண்டரை ஃபைனலைஸ் பண்ணணும்னு அட்வான்ஸாக கமிஷனை வாங்கிக்கிட்டு இதை பண்ணுறாங்கன்றத நாம் பதிவு பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு திருப்பியும் கொண்டு போய் நேற்று சனிக்கிழமை வந்து நடத்துகிறாங்கன்னா இது ஸ்ட்ரேஞ்சாக வினோதமாக இல்லையா? லீவ்னால எதுக்குங்க ஒரு சிஎம்டிஏ மீட்டிங்கை நடத்தணும்? பிவிஜிலே அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. யார் டெண்டர் போட்டான்னு யாருக்கு டைம்ஸ் ஆஃப் இதுல விளக்கம் வேற கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்குலாம் அந்த அன்சுல் மிஸ்ராக்கெல்லாம் எவ்வளவு சேட்டா இருக்கும் தெரியுமா? தைரியம். நான் சீரியஸா சொல்றேன், ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தோடனே கரெக்டா மெட்டல் கிடைச்சா அன்சுல் மிஸ்ராலாம் புழல் ஜெயிலுக்கு போறதை நான் பார்க்கணும். முத்தலீஃப் இவ்வளவானவங்க கூட அதுப்பா ஒரு அதிகாரிக்கு ஸ்டாஃப் அவமரியாதை பேசுறது, ஸ்டாஃப் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை ரிமாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றது. நீ பண்ற திருட்டுத்தனம் தானே வெளியில வருது. நீ யோக்கியமா வேலை செஞ்சானா ஏன் மற்ற டிபார்ட்மெண்ட்ல ஏன் மற்ற எவனும் பேச மாட்டேங்கிறான்? ஒரு பஸ் ஸ்டாண்ட் நடத்துறதுக்கு துப்பு இல்லாம தானே ஊர்ல இருக்கவன் பூரா துப்பிட்டு போறவங்கள. இதுல இவங்களை குறை சொல்லிட்டோம்னா கோபம் வேற. ட்விட்டர்ல தினமும் நேற்று ஒரு இது ட்வீட் பார்த்தேன் முத்தலீஃப். ஜூன் 2023 சென்னை டிராஃபிக் போலீஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, ஏதோ ஜனங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி. இப்போ எடுத்து சிஎம்டியில் அதை ரீகோட் பண்ணி இது மிகவும் நல்ல திட்டம். என்னடா விளாண்டுனுக்குறீங்களா? நான் கேட்குறேன், சனிக்கிழமை எதுக்கு நடத்துறாங்க? ஆயிரக்கணக்கான கோடி டெண்டர் முத்தலீஃப். இந்த மொமெண்ட் வரைக்கும் மினிட்ஸ் வெளில வரல, எல்லாமே ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. எந்த லட்சணத்தில் இந்த கவர்மெண்ட் பயம் இல்லை தெரியுதா? பொதுவெளியில் அது வந்துச்சுனாலும் நம்மளை என்ன பண்ண முடியுன்ற தைரியம் இந்த அதிகாரிக்கு, அன்சுல் மிஸ்ரா போன்ற அதிகாரிக்கு வருதுன்னா எந்த லட்சணத்தில் இந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு பார்த்துக்க. திராவிட மாடல் அரசு, புடலங்க அரசுன்னு வாய்க்கழியே பேசுகிறாங்க. ஒரு அதிகாரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு துப்பு இருக்கா அவங்களுக்கு? இந்த சிஎம்க்கு சேகர்பாபு கண்ட்ரோல் பண்ண துப்பு இருக்கா? அவர் இஷ்டத்துக்கு ராஜாங்க நடத்திட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியோட ஓவர் ஆர்டரா இருந்தாலே சேகர்பாபு. செந்தில் பாலாஜி மாற்று இவர் தான் சொன்னாங்க. கரெக்டாக சொன்னீங்க. செந்தில் பாலாஜி பரவாயில்லன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இவர் அண்ணன் மாதிரி 10 ரூபாலாம் வாங்குறது இல்லை, பெரிய லெவலு. அவர் கரூர் கேங்கு, இவர் தான் சென்னை கேங்குன்னு, சென்னை மொத்தமே இவரோட கேங்கு தானே. ஏடிஎம்கே கட்சியும் சேர்த்துல நடத்திட்டு இருக்காரு இவரு. இவ்வளோ பண்ணிட்டு இந்த அறநிலைத்துறையிலையாவது கொஞ்சம் விட்டு வைக்கலாம்ல. இந்த சிவராத்திரியை ஒட்டி பூஜைகள், அதுக்கு நடந்த ஏற்பாடுகள்லாம் எடுத்தால் அவ்வளோ விஷயங்கள் வெளியே வருமா? எனக்கு ஒரு டவுட்டு, இந்த தேங்காய் துருவலில் தானே சூடோ எஃபிடரின் போச்சு. ஹெச்ஆர்என்சிலேருந்து தேங்காய் அது உடச்சி எங்க சட்னிக்கு போயிடுங்க. நீங்க வேற தேங்காய் முடி அமைச்சர்னு சொன்னீங்க, அதுக்காக தேங்காய் திருவள்ளிய இல்ல அப்படியாவது அண்ணனை கோத்து விட்டு போதையில மாட்ட விடலான்றதுக்காக தான் கேட்டேன். ஜாஃபர் சாதி கடத்தின தேங்காய் பூ இந்து சமய அறநிலைத்துறை கோயில்ல உடைக்கிற தேங்காய்னு சொல்லிட்டு. அதாவது இந்த சிவராத்திரி திருவிழாவொட்டி நடந்த நிகழ்ச்சிகள், அது கவரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட பணம் செலவழிக்கப்பட்டிருக்குது அறநிலைத்துறை சார்பாக. அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் திராவிடியன் மாடல் அரசாக இருந்தாலும் இல்லை முத்தலீஃப், அது நான் மறுக்கிறேன். நான் இந்த பாருங்க, நீங்கள் திராவிட மாடல் அரசாங்கமாக இருக்கலாம், ஆனால் அது இந்து சமய அறநிலைத்துறை. அந்த துறையில் நான் பக்தன், நான் கோயிலுக்கு போகிறேன். அது ஹெச்ஆர்என்சி கோயில் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் எனக்கு வசதி பண்ணி தரணும். அது தான் நடத்துறீங்க. கோயில் துட்டுல அது பண்ணி கொடுக்கணும், நம்ம அதில் தலையிடக்கூடாது. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் இவங்க என்ன சொல்லிக்குவாங்க பாருங்க, நாங்களே பண்ணி கொடுக்குறோம். இந்த கவர்மெண்ட்டு அறநிலைத்துறையில் இந்த இவ்வளோ கோயில்களுக்கு நாங்கள் சிவராத்திரி அன்னைக்கு பண்ணோம். அது கோயில் துட்டு அதில் சொல்கிறேன். அதில் நீங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறீங்கன்ற நிகழ்ச்சிக்கு இப்போ 10 லட்ச ரூபா செலவாகுதுன்னா 40 லட்ச ரூபா செலவு பண்ணா அது எல்லாரும் அரங்காவலர்லேருந்து எல்லாரும் சேர்ந்து கூட்டணி போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க முத்தலீஃப். ஒரு சில கோயில்கள் நிறைய வருமானம் இருக்குன்னா அந்த கோயில் வருமானத்தில் புது கார் வாங்கி ஓட்டுற ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர்ஸை தெரியாத உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி திருமகளை யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து ஞாபகம் இருக்கா? இது எல்லாரும் பண்ணுறது. அந்த கோயில் வருமானத்தில் நீங்கள் துறை நடத்தணும்ப்பா. அந்த கோயிலில் வர வருமானத்திலே அந்த கோயிலை பராமரிக்கணும் அப்படின்றது தான் ஒரு திட்டம். அதை இது பண்ணுது. கோயிலில் நிறைய வருமானம் வந்தால் ஹெச்ஆர்என்சி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு காருன்ட்டு அந்த கோயில் துட்டில் காரை வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இது நடக்குது. அதுவும் நல்ல சொகுசு கார் இன்னொன்று வாங்கிக்கிட்டு. பழைய போன ஆட்சியில் ஹெச்ஆர்என்சி மந்திரி இந்த காரெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாருன்னு ஒரு புகார் வந்து ராமச்சந்திரன் வந்துச்சு. சரி, அப்புறம் அந்த ராஜேஷ் தாஸ் லுக் அவுட் நோட்டீஸ் பார்த்தீங்களா? அதை ஆமாம், என்னங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, எதுக்கு தலைமறைவாக? இங்கே பாருங்க, அவருக்கு தெரியும், நம்மளை விட அவருக்கு சட்டம் தெரியும். கன்விக்ஷன் ஆயிடுச்சு, கன்விக்ஷன் கன்ஃபர்ம்டு. அன்லஸ் த கோர்ட் ஸ்டேஸ் நீ சரண்டர் ஆகிறது தவிர ஒரு வழி இல்லை. உங்கள் மனைவி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, சிட்டிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர்.
நீ இன்னைக்கு தலைமறைவுன்னு ஓடி மாட்டிக்குவேன். ரொம்ப தூரம்லாம் தலைமறைவா போக முடியாது. போலீஸ் உங்ககிட்ட வேலை செஞ்ச கான்ஸ்டபிள் உன் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தானா இதை விட அசிங்கம் அதுவும் வேணுமா? மற்ற ஐபிஎஸ் ஆஃபீஸரோட இவர் இருந்தது கித்தாப்பு இவரு. பெரிய ராஜா. Special DGP. ஸ்பெஷல் டிஜிபி. இதுல எல்லாம் எனக்கு உள்ளபடி எடப்பாடி பழனிசாமி மீது வருத்தம். அனுபவம் இல்லாம பண்ணாரா என்னன்னு தெரியல. டிஜிபின்னு ஒருத்தர் இருக்காரு. அது என்ன ஸ்பெஷல் சாதா ஸ்பெஷல் மாதிரி ஸ்பெஷல் டிஜிபி. டிகேஆர் இருக்கும்போது தானே போட்டாங்க இவரை ஸ்பெஷல் டிஜிபி. டிகேஆர்ல திருப்பாதி. இவரு ஸ்பெஷல் டிஜிபி. சண்டை ஆனா, நடந்துச்சப்ப அப்ப ஹெச்ஓபிஎஃப்க்கு எதிராக ஒன்றும் போட முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது இந்த பிரகாஷ் சிங் வழக்குல. அதனால நீங்க வந்து கிரைம் டிஜிபின்னு போட முடியாது, இன்டெலிஜென்ஸ்னு போட முடியாது. புதுசா இவங்க எல்லாம் யோசிச்சு ஸ்பெஷல் ஸ்பெஷல் டிஜிபி. எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? ஆட்சியாளர்கள் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் இல்லாமல் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான உத்தரவுகளை பிறப்பித்தால் நிர்வாகத்தில் மிகப்பெரிய நல்ல சிக்கல் வேலை அவரே ஏற்படும். கருத்துக்கு நான் வெளியே போயிட்டாரு. ஆ, அவர் அப்ப ஆச்சுதான் இருந்து ஸ்பெஷல் டிஜிபியா இருந்தது. என்ன சிக்கல் தெரியுமா? திரிபாதி ஒரு உத்தரவு பிறப்பிப்பார். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கன்னு திரிபாதிகிட்டேருந்து உத்தரவு போய் ஹெச்ஓபிஎஃப் டு ஆல் யூனிட் ஆஃபீஸர்ஸ்னு போயிடும். இவர் இந்த டீட்டெயிலை கொடுன்னுவார். உடனே அவங்க இல்லை சார் ஹெச்ஓபிஎஃப் இது யோ நானும் ஸ்பெஷல் டிஜிபி தான், இதை கூடிய முதல்ல யாருக்கு வேலை செய்வாங்க? அவரை டம்மி ஆக்கிற ஏற்பாடு தான். ஆமா. நீங்க அது ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்க. ஆ, அந்த பொறுப்புல இருக்கிற ஒரு ஓவர்டேக் பண்ணி போடுறதுன்னா அவரை டம்மி ஆக்கிட்டு அவரை வம்பு இழுக்கிறது. இன்னொன்று அங்கே நிர்வாகம் கெட்டு போயிடும். கீழே இருக்கிறவங்க 2 பேரும் மதிக்க மாட்டாங்க. 2 பேரும் மதிக்கல, மண்டை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மண்டை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்பெஷல் டிஜி சொல்றது கொடுக்குறதா டிஜி சொல்றது கொடுக்குறதான்னு இது ஒரு பஞ்சாயத்து இருந்துருந்துச்சு. அப்படி இருந்த ஆளு நிர்வாக குழப்பம் வரும். அப்படி இருந்த ஆளு இன்னைக்கு தலைமறைவா சுத்துறான்னா இந்த மாதிரி ஒரு அதிகாரிக்கு பென்ஷன் கொடுத்து அனுப்புனதுப்பா இந்த கவர்மெண்ட். அது இஷ்யூ இல்லை. அவன் புத்தி அந்த ஆளு புத்தி போறான், இங்கே மாட்டிக்கிறான். நாளைக்கு அரசு அதுக்கு ஒத்துழைக்கலன்னு 4 அப்பி கூட்டின்னு வருவாங்க. அவன் வாங்கிட்டு போறான். நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு, பொம்பளையை கையை பிடிச்சி இழுத்தான்ற குற்றச்சாட்டை ஒரு நீதிமன்றம் நிரூபிச்சு தீர்ப்பளிக்குது. பென்ஷனை கொடுத்து அனுப்புதுப்பா அந்த கவர்மெண்ட். உலகத்துல எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்க? சாதாரண அரசு ஊழியர்னா அன்னைக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவர் ரிட்டையர் ஆகிறோன்னே சஸ்பெண்ட் பண்ணி பண பலனே கொடுக்க மாட்டாங்க. போலீஸ் இருந்தால் செய்வாங்களா அந்த மாதிரி? ஒரு போலீஸ் ஏன் அவ்வளோ தூரம் என்ன எடுத்துக்கங்க. எடுத்துக்காட்டு இங்கேயும் நான் தான் இருக்கேனே, வாழும் உதாரணம். இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் டிஸ்மிஸ் பண்ணப்பட வேண்டியவன் தான், அதில் மறுக்கல. நான் டிஸ்மிஸ் தான் பண்ணணும், என்ன சரின்றேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருந்தா சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸ்டே பண்ணிச்சா இல்லையா தீர்ப்பை? ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா என்ன டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது இல்லைல்ல. எனக்கு அவகாசம் வேணும், எனக்கு உரிய அவகாசம் கொடுக்கணும். அவசரமாக சிறையிலேருந்து வெளியில் வரதுக்குள்ளே என்ன டிஸ்மிஸ் பண்ணணுன்ட்டு வேகமாக டிஸ்மிஸ் பண்ணிங்க. நியாயன்றேன் நான். கோர்ட்டு தண்டிச்சிருக்கு, அதுக்காக என்ன டிஸ்மிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு மட்டும் எப்படிப்பா கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்னு போட்டு பென்ஷனுக்கு டிசிஆர்ஜின்னா 5-6 கோடி ரூபாய் எப்படிப்பா கையில் கொடுத்து அனுப்புறீங்க? கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் வரும் முத்தலிஃப் பென்ஷன் மட்டும். ஜாஸ்தி வரும். 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் அதான் ஒரு ரூபா வரும். ₹1 மேலே வரும். ₹1 மேலே வரும். அது இல்லாமல் காரு ஆடலி அதான் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ கொடுத்து ஒரு இதை ஏற்றுக்குமா? அந்த விக்டிம் என்ன நினைப்பாங்க? இந்த இவர் மேலே புகார் கொடுத்த விக்டிம் இந்த மாதிரி செக்ஷுவல் மொலஸ்டர்ஸுக்கு என்ன செய்தியை உணர்த்தும்? இது அவர் மேலே குற்றச்சாட்டுகள் மட்டுமல்ல, நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்ன்றதை நாம் மறந்துடக்கூடாது. தலைமறை ஆகிறான்னா அவன் எப்படிப்பட்ட ஆள் அந்த ஆளுன்றதை பார்த்துக்க. இதுக்கு பென்ஷன் கொடுத்து அனுப்புதுன்னா எங்கேயாவது அடுக்குமா? அதுவும் ஒரு பெண் உள்துறை செயலாளருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அவங்க பதவியில் இது இப்போ வெளிலேருந்து பார்க்கும்போது வேண்டுமென்றே தப்பிக்க விடப்பட்டார் அப்படின்னு தான் சார் தோணும். அப்படி தானேப்பா எடுத்துக்கணும். ட்ரையல் கோர்ட் நல்லா இருந்துச்சு. இன்னொன்று புகார் கொடுத்தவரும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்றதை மறந்துடக்கூடாது. அவங்க வீட்டுக்காரரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இந்த அளவுக்கு வந்துச்சு. இல்லை வெறும் பெண் ஐபிஎஸ் அதிகாரினா அதை ஊற்றி மூடிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்திருக்குதுப்பா. எனக்கு இது இன்னும் என்ன பனிஷ்மெண்ட்? அப்புறம் கோர்ட்டு கன்விக்ட் பண்ணுது செக்ஷுவல் மொலஸ்டர்னு. கோர்ட் அரசுக்கு என்னங்க கொள்கை இருக்குது? அரசுக்கு என்ன கொள்கை இருக்குது? நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க? ஒரு போக்சோ குற்றவாளினா அவனை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறன்னு உங்கள் பார்வை இருக்குது. அதே மாதிரி பார்வை தான் ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்தது. நம்ம நிகழ்ச்சியிலேயே பேசியிருக்கோம். இது ஐபிஎஸ் அதிகாரி என்பதால் இது தண்டனை வரை போனது. ஒரு உமன் கான்ஸ்டபிள், ஒரு உமன் சப் இன்ஸ்பெக்டர், ஒரு உமன் ஈவன் குரூப் 1 டிஎஸ்பி உமன் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ அவசரப்பட்டிருக்கோம். நம்ம எத்தனை கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாது. நீ முடியாதுன்னு சொன்னா அந்த கான்ஸ்டபிளை தபால் டியூட்டி போட்டு தூத்துக்குடி அனுப்புவாங்க தெரியுமா? கேட்டால் என்ன ஏங்க டியூட்டி தானே, சம்மன் தபால் டியூட்டி அப்படின்வான். என்ன பண்ணுவேன்? போலீஸு வாரண்ட்டை எடுத்துக்கிட்டு போய் தூத்துக்குடி போயிட்டு வந்தவொடனே ரோல் கால்னு வாங்க. நாளைக்கு மறுநாள் கதரை வச்சுருவாங்க. அதை மீறி ஏதாவது பண்ணேன்னா ஏசிஆரில் கையை வச்சு காலி பண்ணி விட்ருவாங்க. இன்னொன்று என்ன மணிமுத்தாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனோன்னா கோர்ட்டு வந்து
அரசு ஊழியரை எங்கே போஸ்டிங் போட்டாலும் போகணுன்னு தான் கோர்ட்டு சொல்லும், ரிலீஃப் கொடுக்காது. ஸோ இது புகாராக ஆகாமல் எவ்வளவோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த தருணம் வரைக்கும் நடந்துட்டு இருக்குப்பா. அவருக்கு தெரியும், ஒன்றுமே பண்ண முடியாது. நடுவில் எல்லாம் இந்த மாதிரி பேசி ஒரு சில ஆடியோ கீடியெல்லாம் வந்துச்சு, நமக்கு பார்ப்போம். வெளிச்சத்துக்கு வந்தது கொஞ்சம், வெளிச்சத்துக்கு வராமல் பெரும்பகுதி இருக்கு. அது முடியாம தற்கொலைக்கு முயன்ற பெண் காவலர் இருக்கு, எங்கே போய் சொல்லுவேன், நியாயம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் தான் மாற்றான். அவனுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேணாமாப்பா ஒரு அரசு? என்ன பெண்கள் பாதுகாப்பு? நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலன்னு தானே அதை புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு கேஸ், ஐபிஎஸ் அதிகாரின்றதுனால இதே மாதிரி ஐபிஎஸ் அல்லாத ஒரு எஸ்பி கொடுத்த புகாரில் ஒன்றுமே நடக்கல, குறைஞ்சது ப்ரொமோஷன் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இல்லையா? ஆமாம், அது சார்ஜ் இன்டர்னல் சார்ஜ்ன்றதுனால நிப்பாட்டி இருக்குது. அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லையே. ஏன் இவருக்கு என்ன பண்ணாங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு டிஜிபி ஆக்கி விட்டாங்க சைலேஷ்குமார் யாதவுக்கு. நேற்று அவர் பெரிய குழுவே போய் சந்திச்சாங்க, சீனியர்ஸ் எல்லாரும் போயிருக்காங்க, சீனியர்ஸ் எல்லாம் போனாங்க. முக்கியமாக சிவி சண்முகம் அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். ம் கிட்டத்தட்ட 30 பக்கம், அதில் ஒரு 8 பக்கம் இது இருக்கும், மீதி எல்லாமே அனெக்ஷஸ். அனெக்சஸ். அவர் ஃபுல்லாகவே படித்தார். தெரியும்ல உங்களுக்கு தான் அவர் எப்படி பண்ணுவார். ஒரு வரி விடாம படிக்கிறாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க, கேள்வி கேட்டாருங்க என்கிட்ட. சார் ஆக்சுவலாக அதிமுக ஆட்சி நடக்கும்போது அதுக்கு முன்னாடியும் சிவி சண்முகம்னா சும்மா மைக்கில் வளருவார், அந்த மாதிரி தான் ஒரு இமேஜ் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் ஒரு நல்ல அட்வொகேட், அது நிறைய பேருக்கு தெரியவே தம்பி. நான் சட்டசபையில் சிவி சண்முகத்துடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்துருக்கேன். சிவி சண்முகம் ஒருவர் தான் கையில் குறிப்பு இல்லாமல் பேசுவார். குறிப்பு இல்லாமல் பேசுகிற அதே நேரம் தகவல்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த எண்ணிக்கை பக்காவாக இருக்கும். இது நீங்கள் ஜெயலலிதா உட்காந்துருப்பாங்க, இவர் எந்திரிச்சு பேசினார்னா எப்படிப்பட்டாலும் எதிராளியை இவர் பேசுகிற இதுலேயே அந்த குறிப்புகள் மற்ற விஷயம் வச்சு உட்கார வச்சு. வெளியில் பலரும் அறியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் பல்வேறு நீதிமன்றங்களில் அதிமுக தொடர்பான வழக்குகளில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வெற்றி பெற்று கொண்டே இருந்ததல்லவா? மொத்த கேஸையும் பார்த்தது சிவிஎஸ். பர்சனலாக அவர் பார்த்தார். பர்சனலாக லீகல் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்றா சண்முகத்தோட கொடுப்பான்னு கொடுத்துருவாங்க. இப்போவும் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் டெல்லி ஹைகோர்ட்டு எல்லா லிட்டிகேஷனையும் பார்த்தது, அட்வொகேட்டை ஃபிக்ஸ் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது திரு சிவி சண்முகம். அதனால ஆளுநர்கிட்ட கொடுத்ததில் அவர் முழுசுமே உள்வாங்கிட்டார். சிவி சண்முகம் விலகி சொன்னார், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு, உள்வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் சில விஷயங்கள் பேசியிருக்காரு, சந்தேகங்கள் கேட்டிருக்காரு. எல்லாம் கேட்டுட்டு நான் இது என்னென்னு பார்க்குறேன்ட்டு தான் அனுப்பி வச்சுருக்காரு. நேற்று சண்டே, இன்றைக்கி இது மேலே தான் ஆளுநர் அதுலேருந்து என்ன கொண்டு போக போகிறாருன்னு ஒன்று. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்க்கட்சி கவர்னரை சந்தித்து முறையிடுவது என்பது அரிதான நிகழ்வு, எப்போவோ தான் நடக்கும். இவங்க போனதெல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க. டிஎம்கே போனதா? அந்த விஎன்டிசி இதுக்கு போனாங்க, அதுக்கு தலைகீழெல்லாம் நடந்தாங்க. அதனால் அவங்களது கணக்கு வச்சுக்கோனா. எம்ஜிஆர் திமுகவுக்கு எதிராக போனது, இன்னொன்று 91 to 95 ஆட்சிக்கு எதிராக சுப்பிரமணிய சாமி தனியாக, கலைஞர் தனியாக பறன்னு இருக்கும். பார்ப்போம் ஆளுநர் மாளிகை புகார்னா பேரணியாக போவார் கலைஞர். வெறும் புகார் இல்லை, பேரணி அங்கேருந்து ஆரம்பித்து பேரணியை போய் அதை ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக மாற்றுவார். அப்படியே ஆடிக்கின போயிட்டு நிலுங்கப்பா உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி. அது ஒரு பார்ட்டு. அப்போ ஆளுநர் பாஜக ஆளுநர், இது ஒரு வெறும் புகார் இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். கரெக்டா? ஏன்னா அவர் அப்பாயின்மெண்ட்டு இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதை ரிசீவ் பண்ணுறது அவங்களுக்கும் இது தேவை, அவங்களுக்கும் தேவை. இது ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு அப்படின்றதுனால வெளியில் எடப்பாடியும் என்ன காரணத்துக்காக நாங்கள் அவருடைய ரெசிக்னேஷன் கேட்குறோம். அவரு நாங்கள் போகிற போக்கில் பொசுக்குன்னு இந்த தேர்தல் செலவுக்கு திமுக பண்ண போகிற பணம் பூரா போதை பண்ணன்ட்டு போயிட்டாரு. ஆமாப்பா, நானே நம்மளே நினைக்கலையே, பெரிய ஐட்டமாக வீசுறாருன்னு நினச்சேன். நம்ம வீடியோ ஏதாவது பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். அப்படி சொல்லனா அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. முத்தலீஃப், இன்னைக்கு எலெக்ஷன் வந்துருச்சு, நம்ம எல்லாருக்கும் வீட்டுக்கு ஓட்டுக்கு 2000 ரூபாய் தராங்கன்னு வச்சுங்க. அது மணல் காசா போதை காசான்னு சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது. அப்புறம் எல்லாம் கலந்த காசா, அவ்வளோதான். இன்னைக்கு ட்ரெண்ட் ஹேஷ்டேக் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிறது ஜாபர் சாதிக் தான். ஜாபர் சாதிக் தான். அந்த அஸ்திரத்தை எடுத்து வீசினாதான் ஜனங்களுக்கு கரெக்டாக புரியும். இன்னொன்று அவர் சொன்னது கரெக்டு தான், திமுக செலவு பண்ணுற எல்லா காசும் போதை காசுங்க, கொடுங்க. அதனால் அவர் அந்த சைட்லேருந்து அவர் அடிச்சுட்டு போனார். இதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டு கவர்னர் ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து சொல்லுங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் ஆளுநர் போதையின் தீமைகள் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் போதைப் பொருள் விற்கப்படுகிறது என்று எனக்கு தகவல் வருகின்றன,
மிகவும் கவலை அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. மாணவ செல்வங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். போதை உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும். சில பேர் போதையை பயன்படுத்தும், போதை மருந்துகளை பயன்படுத்தும் சிலர் மீள முடியாத துயருக்கு ஆளாவார்கள். இர்ரிப்பரபிள் டேமேஜ் அவங்க லைஃபுக்கே நடந்துடும். மனசில் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. அதில் வந்து விலகி நில்லுங்க. விலகி நில்லுங்க, தள்ளி வந்துருங்க, அந்த பக்கத்து போகாதீங்க அப்படின்னு கவர்னரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த நேரத்தில் எல்லாம் சுற்றி சுற்றி ட்ரக்கை நோக்கி வருது பாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிறாங்க குஜராத்தில் பிடிக்கல, இங்கே பிடிக்கல, நீங்கள் பொசுக்குன்னு மாட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா நேற்று ஒரு. அதெல்லாம் ஏங்க நீங்கள் என்னங்க நீங்கள் அப்போ இவ்வளோ நாளாக ஏன் பிடிக்கல? இப்போ உட்காந்து நாங்கள் பிடிக்கிறோம்னு சீனை போட்டுனுக்கிறேன். நான் வரேன் அந்த ரகுபதி ப்ரெஸ் மீட்லன்னா ரொம்ப பேச வேண்டியது இருக்குது. எதை சொன்னீங்க? இல்லை இப்போ பிடிக்குது எல்லாமே மத்திய புலனாய்வு அமைப்புகள் தான், மத்திய சென்ட்ரலைசேஷன் சார். ஸ்டேட்டும் ஒன்று பிடிக்கிறாங்க, டிஆர்ஐ எல்லாம் போலீஸுங்க, இங்கே இருக்கிற போலீஸுங்க. எங்கே மத்திய போகணும்? யாருமே வரல உள்ள, எல்லாம் இவங்க தான் பிடிச்சாங்க. அதுலேயும் அஸ்ராக்காருக்கு ஒன்று பிடிச்சது இருக்கு, எக்ஸ்ட்ரானரி. ஒரு தாய்லாந்துன்னாங்க. தாய்லாந்துலேருந்து அனுப்புகிறான் 5 கிலோவோ 10 கிலோவோ இது, அதாவது உயர் ரக கஞ்சா 10 கிலோவுக்கு மேலே நினைக்கிறேன். 100 கிலோங்க. அது வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் அப்படி வந்து இதுக்கு வந்து கொல்கட்டாலேருந்து திருச்சிக்கு வந்துடுது. இவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடுது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, எப்படி செயல்படணும், எப்படி செயல்பட்டிருக்கணும், அதுக்கான உதாரணம் இது. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுது, இவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடுது, மடக்கி பிடிச்சிடலாம். ஆனால் பிடிக்கல, இது எங்கெங்கே ட்ராவல் ஆகுது பார்க்கலான்ட்டு கம்முன்னு விட்றாங்க. அவன் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி ஹோட்டலில் தங்குறான், 1 நாளோ 2 நாளோ தங்குறான். அதுக்கப்புறம் ஒரு மிக பிரபலமான பேருந்தில் சென்னை கொண்டு வரான். சென்னைக்கு வந்து இங்கேயும் பிரியாணி கடை வருதுங்க. இதெல்லாம் பிரியாணி கடைலாம் திடீர்னு முளைக்குது, ஏதோ சந்தேகமாக இருக்குது. இங்கே கொண்டு வந்து அவன் வாட்ஸ்அப் காலில், நல்லா கவனிங்க, வாட்ஸ்அப் காலில் இங்கேருந்து தாய்லாந்தில் இருக்கிற கார்த்திக்னு பேர் நினைக்கிறேன், அவன்கிட்ட கேட்குறான் யாருக்கிட்ட இங்கே ஒப்படைக்கணும்னு. எங்கள் நைனா வருவார், 65 வயசு அவருக்கு, அப்புறம் கூட ஒருத்தர் வருவார், அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடு, இங்கே போய் இங்கே பிரித்து கொடுன்றாங்க. இந்த வாட்ஸ்அப் கால் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. நீங்கள் பண்ணால் நீங்கள் டேட்டா சார்னு சொன்னீங்க, பேசுகிற உட்பட உடனே எடுத்து இவங்க அடுத்து சத்யம் தேட்டர்கிட்ட போகிறாங்க. அங்கே ஆர்ஆர் பிரியாணி அப்படின்ற கடையில் போய் உட்காந்து அங்கே இருக்கிற அந்த மேனேஜரோ யாரோ அவர்கிட்ட கொடுத்து அங்கேருந்து பட்டுவாடா பிரிஞ்சு சத்யம் தேட்டரில் சில ஊழியர்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு இது பிரித்து கொடுத்து கிளம்பும் போது எல்லாரையும் அமைக்கிறாங்க. ஸோ இப்போ திருச்சியிலே பிடிச்சிருந்தாங்கன்னா அவனோட மாட்டியிருக்கோம். இங்கே வந்தோடனே இந்த நெட்வொர்க் பஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இது தம்பி அங்கே இருக்கிறார், அவரும் யாரும் தெரிஞ்சிடுது. அங்கெல்லாம் பேசலல்ல, இங்கே வந்து வாட்ஸ்அப் காலில் பேசும்போது தான் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியுது. அவருடைய அப்பா தான் இங்கே ரிசீவ் பண்ணுறாரு, கூட 2 கூட்டாளிகள் ப்ளஸ் இந்த ஆர்ஆர் பிரியாணி கடை. இது இப்போ ஆர்ஆர் பிரியாணி அந்த சத்யம் தியேட்டரு அந்த ஊழியர்கள் சிலர் இவங்களாலையும். சரி, இப்போ இவங்களால இது மாதிரி ஒரு ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணி பிடிக்க முடியுது தானே? ரோட்டில் கஞ்சா விற்கிறத பிடிக்கிறது தான் எங்கள் வேலை, மற்றதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிக்கணுன்ட்டு எதுக்கு அன்றைக்கி ஜிவால் சொன்னார்? இப்போ எப்படி பிடிச்சாங்க? நேற்று ரகுபதி தான் சொன்னார். இப்போ வாங்க ரகுபதிக்கு வாங்க. ரகுபதி நேற்று வந்து ப்ரெஸ் மீட்டு ஏன் கொடுத்தாருன்னு தெரியல. வழக்கம் போல் ரிப்போர்ட்டருங்களும் அதே மாதிரி தான். அதில் ஒருத்தர் திடீர்னு கேட்குறாரு, இவர் வந்து இதுக்கு தானே வந்திருக்காங்க, எதுக்கு ஜாபர் சாதிக்கு மேட்டரே பேசணும், மேலேருந்து போய் சொல்லுன்னு அனுப்பிச்சிருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் தேர்தல் ஆணையம் ராஜினாமா பண்ணிட்டார், என்ன நினைக்கிறீங்க? ஏன்பா இந்த மேட்ருக்கு வந்துக்கிறேன்பா, இது மட்டும் கேளுப்பா அப்படின்னு அப்படியே ஓடுது. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்சிபி அந்த டெப்யூட்டி டைரக்டர் எப்படி ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம், கண்டிக்கத்தக்கது, வேண்டுமென்றே என்சிபி இதை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க, என்சிபி டைரக்டரை வச்சு பல்வேறு தகவல்களை சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது ஒரு பாட்டு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, 2013 அதிமுக ஆட்சி அவங்க தான் பிடிச்சி விட்டுட்டாங்க, அவங்க விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, 2017 விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. அங்கே இருந்த ரிப்போர்ட்டருங்க 2 பேர் கேட்குறாங்க, ஏங்க பிடிச்சி விட்டா அப்புறம் நீங்கள் என்னங்க பண்ணீங்க, உங்கள் உளவுத்துறையில்? ஏங்க எங்களுக்கு தெரியாதங்க, தெரிஞ்சுதான் நாங்கள் பண்ணியிருப்போமா? யாருமே இனிமேல் சொல்லு, ஏங்க உங்கள்கிட்ட உளவுத்துறையெல்லாம் இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் பேசும்போது தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, என்ன கேட்குறாங்க. இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அவர் யாருன்னே தெரியாதுங்க எங்களுக்கு, அது சேர்த்தோம் நீக்கிட்டோம்ல, இப்போ எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் அதே நிருபர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கணும், 2017 போலி பாஸ்போர்ட்டில் உங்கள் சிசிபி உங்கள் பிபி சென்னை எக்மோர் கோர்ட்டில் வழக்கு இருக்குது, அவர் ஆஜராகிருக்காரு. 23 வர 15ஆம் தேதி வாய்தா டேட்டு,
இதை உங்கள் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு சொல்லியான்னு கேட்கல, யாருமே கேட்கல. இது கடந்து இவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கில் இந்த மாதிரி விஷயங்களில் என்சிபி வந்து தான் நடவடிக்கை எடுக்கணும், இந்த இதெல்லாம் கேட்குறாங்க. இந்த நாங்கள் வந்து இதுதாங்க பண்ணுவோம், இந்த மெத்தப்பட்டேன் இந்த இதெல்லாம் வந்து என்சிபி தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்று அது ஒரு பாட்டு தனியாக சொல்கிறாங்க. ஏங்க இதுபோல் பிஜேபி காங்கிரஸ் அல்லாத பிஜேபி கூட்டணியில் அல்லாத அரசுகளை பழிவாங்குகிறதா என்றால் ஆமாம், பழிவாங்குறது, யாரும் அதை மறுக்கல. பொய் கேஸ் போட்டு உடைக்கிறாங்களான்னு கேட்டால் பொய் கேஸ் போட்டும் உடைக்கிறாங்க. அண்டு கேஸ் போட்டு முடித்த பிறகு அவங்க பிஜேபியில் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள கண்டுக்காமல் இருக்காங்களான்னு கேட்டால் அதையும் பிஜேபி செய்யுது. இதை யாரும் மறுக்கலை. நான் எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம தொடக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம், கவர்னரை பார்த்து இவங்க ஊழல் புகார் கொடுத்தாங்க அப்படின்ட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் கொடுத்த அந்த ஊழல் புகார் பட்டியலில் திரு பன்னீர்செல்வம் அவர்களின் பெயர் இருக்கிறதா இல்லையா? அறிவாலய ஏட்டையா திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை 500 கோடி ரூபா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறது. அதனால் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று ஆர்எஸ் பாரதி தொடுத்த வழக்கு இன்னமும் சென்னை உயர்நீதி எம்சாண்டு தானே அது? எம்சாண்டு தான். சொத்து குவிப்பு வழக்கு. இன்னொரு வழக்கும் ஐயோ தனி, அது நீங்க சொல்றது தனி. ஏங்க நான் ட்ராட் பண்ண கம்ப்ளைண்ட்டுங்க அது. சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆர்எஸ் பாரதி போட்ட பெட்டிஷன் நிலுவையில் இருக்கு. இதைத்தான் ஆனந்த் வெங்கடேஷ் மண்டை மேலே கொட்டினாரு. எடப்பாடி பழனிசாமி மீதான கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஆர்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் பிஇ அப்படின்ட்டு போய் அதை ஏற்கனவே நாங்கள் போட்ட பெட்டிஷனை வாபஸ் வாங்கிறோம்னு சொல்லும்போது, பெட்டிஷன் பெண்டிங்காக இருக்கும்போது நீ எப்படி தனியாக பிஇ ஓப்பன் பண்ண, உன் இஷ்டமா அப்படின்ட்டு தான் என்ன அவர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதை டிஸ்மிஸ் பண்ணார், கண்டிச்சார். ஓகேவா? அப்போது நீங்கள் தான் இந்த புகாரெல்லாம் கொடுக்குறீங்க. 14 பேர் மீது புகார் கொடுக்குறீங்க. அதில் பெரும்பாலானோர் மீது தங்கமணி, வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், கேசி வீரமணி எல்லார் மீதெல்லாம் கேஸ் போட்டுட்டாங்க. ஓபிஎஸ் மீது இது வரைக்கும் ஒரு இன்ச்சு பதிவு செய்யவே இல்லைப்பா, விசாரிக்கவே இல்லைப்பா. 3 வருஷம் ஆகி போச்சுப்பா. ஏன் பண்ணலை திமுக சொல்லு? நீங்கள் யாரும் சொல்ல, அவங்களுக்கு தான் தெரியாத, எங்களுக்கு தெரியாதுங்க. ஏன் பண்ணல சொல்லு? ஏன் பண்ணல சார்? அதான் நம்ம ஏற்கனவே பேசுறீங்கல்ல, திமுக சேர்ந்து அதிமுகவை என்னெல்லாம் எப்படியெல்லாம் வீட்டு. அப்போ உங்களுக்கு வசதியா இருந்தா நீங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியை உங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்துறீங்களா? துஷ்பிரயோகம் பண்றீங்களா இல்லையா? வேலுமணியை பிடிக்கல, தங்கமணியை பிடிக்கல, கேசி வீரமணியை பிடிக்கல, சி விஜயபாஸ்கர் பிடிக்கல, எம்ஆர் விஜயபாஸ்கர் பிடிக்கல, கேஸ் போடுறீங்க. ஓபிஎஸ் உங்க ஆளு, போட மாட்டீங்களா இல்லையா? இதைத்தானே அவனும் பண்ற. என்ன தப்பு? நான் இதை சரி தவறுக்குள்ள போலங்க. நீ என்ன பண்ற? ஏன்பா இவன் ஆள்பா, அவனை விட்டுருப்பா, அவன் மேல போட்டு போடுன்ட்டு நீங்க பண்றீங்களா இல்லையா? திமுக அதுக்கு அதிகாரம் எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதை வச்சு ஒரு காரியத்தை செய்யுது. பாஜக சென்ட்ரல்ல இருந்து அதை செய்யுது. அவ்வளவுதான்ப்பா, சிம்பிள்ப்பா, அழகா சொன்னப்பா. உங்ககிட்ட டிவிஎஸ் இருக்கு, நீங்க அதை மிஸ்யூஸ் பண்றீங்க. அவங்ககிட்ட என்சிபி, டிஆர்ஐ, என்ஐஏ, இடி எல்லாம் இருக்கு, அதை வச்சு யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். நீ சின்ன லெவலில் செய்றீங்க, பெரிய லெவலில் செய்யறாங்க. நீ உங்களுக்கு அவனை பார்த்து குறை சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு? ஒன்று இன்னொன்னு, இப்போ திமுகவை பிஜேபி பழிவாங்கத்தான்னு கேட்டா ஆமாம் பழிவாங்குது. திமுகவை அழிக்கிறதுக்கு பிஜேபி நினைக்கிறதுனா ஆமான்னு நினைக்குது. அதற்காக திமுகவோட மாவட்ட செயலர் ஒருத்தர் இருக்கார். சரி, நம்ம ஏட்டையா இருக்காருன்னு வச்சுக்க. ஏட்டையா போதை மருந்து கடத்துறான்னு பொய் வழக்கு போட முடியுமா சொல்லுங்க? கஷ்டம். இல்லாதவனை எப்படி செய்ய முடியும்? தலையை கொடுத்தால்தான் வழக்கு போடலாம், நிக்காது இல்ல நிற்காது. அது மட்டும் இல்லாம இல்லவே இல்லாத ஒரு சம்பவத்தை எப்படிப்பா உருவாக்க முடியாது? கரப்ஷனை உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் டேக் தட் பி சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் கேஸு. அதில் எவிடன்ஸ் கொஞ்சம், அதை ஊதி பெருசாக்கி பெரிய கேஸு, ஆனால் ஒன்றும் நிற்க முடியாது, நிற்கல. ஐஎன்எக்ஸ் மீடியா கேஸு அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணி 2 பேரையும், என் தந்தை மகன் இருவரையும் கைது செய்து 100 நாட்களுக்கு மேல் சிறையில் வைத்திருந்தார்கள். நம்ம அதை பார்த்தோம், ரைட்டுங்களா? அதுபோல் பொய்யா ஒரு வழக்கை போட முடியுமா, போதை வழக்கு போட முடியுமான்னு தாங்க நான் உங்ககிட்ட கேட்கறது. முடியாது, வாய்ப்பே இல்லை. டிஏ, ஆஸ்திரேலியன் இன்டெலிஜென்ஸ், நியூசிலாந்து இன்டெலிஜென்ஸ், இன்னொரு ஐட்டம், ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லுங்க ப்ளீஸ். ஐயா எங்களுக்கு தெரியாது ஐயா, சொல்லி இருந்தா நாங்கள் ஏன் சேர்த்துருக்க போகிறோம் அப்படி சொல்கிறாங்கல்ல. 2016 எலெக்ஷனில் செந்தில் பாலாஜி என்று ஒருவர், அவரை விடமாட்டேன் நான் வந்தால் அப்படி இப்படின்னார்ல, 2019 சேர்த்துக்கிட்டாரு. அப்போ தெரியாதா? என்ன கணக்கு தெரியாதா? இவங்க இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தா ஜனங்க நம்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? நான் சொல்கிறேன், பிஜேபி பழிவாங்க நடவடிக்கைலாம் பண்ணும்பா. அது அவங்க தொழில்ப்பா. நீங்களும் அதை பண்ணுறீங்க, அவங்களும் அதை பண்ணுறாங்க. எல்லா அரசியல் கட்சியும் பண்ணும். மம்தா பானர்ஜி ஒரு கார்ட்டூன் போட்ட ப்ரொஃபஸர் அரெஸ்ட் பண்ணல, ஞாபகம் இருக்கா? அது 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மம்தா பானர்ஜி ஒரு கார்ட்டூன் போட்டுட்டான்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுச்சு. அந்த அம்மா ஒரு கல்கட்டா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒருத்தர்.
ஓகேவா? எல்லாரும் பண்ணுவாங்க இதை சான்ஸ் கிடைச்சா. நீங்கள் அவங்கள பார்த்து குற்றம் சொல்வதற்கு என்ன அருகதை இருக்குன்ட்டு தான் கேட்குறோம். இது ஜாஃபர் சாதிக்ன்ற ஒரு கேரக்டரை போதை மருந்தே கடத்தாத ஜாஃபர் சாதிக்க கடத்தினா அப்படின்ட்டு பிஜேபியே நினைச்சாலும் பொய்யா உருவாக்க முடியுமாப்பா? வாய்ப்பே இல்லை. முடியாது. அப்போ அந்த ஜாஃபர் சாதிக்கிட்ட நீங்க எல்லாரும் உங்க கட்சியே பொறுக்கி தின்னதுக்கான சான்று வெளிப்படையாவே இருக்கு. இது என்சிபி சொல்லணுமா நமக்கு? என்சிபிஐ இவ்வளோ பேர் ஜாஃபர் சாதிக்கு எல்லாரும் கூட இருக்கிற போட்டோவை என்சிபி எடுத்து வெளியில விட்டுச்சா நம்ம எடுத்து வெளியில விட்டோமா? ஊரே எடுத்து வெளியில விடுது. அவரே ட்விட்டர்ல போட்டிருக்கு. அப்புறம் இவங்க அழிச்சா கூட அவர் ட்விட்டர்ல இருக்குது. அப்போ திமுகவுக்கு போதை மருந்து கடத்தல சம்மந்தம் இருக்குன்னு இப்படித்தானே பிஜேபி குற்றச்சாட்டு சொல்லும். ஆமா. சொல்லுமா சொல்லாதாங்க? ஒரு அரசியல் கட்சியாக தான் இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பேசணும், ஞாபகம் இருக்கா முத்தலீஃப்? கலைஞர் ஆட்சி காலத்தில் சிவராசனும் ஜெயலலிதாவும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு போட்டோவை கொடுத்து ஜூனியர் ஒன்ல பேஜ் ஒன்ல வர வச்சு அது எங்க கிருஷ்ணகிரி நிர்வாகின்னு அந்த அம்மா கூப்பிட்டு பிரஸ் மீட் அதே மாதிரி நிக்க வச்சு அந்த ஆள் கூட போட்டோ எடுத்து நீங்க இதை பயன்படுத்தல, கருணாநிதி இதை பயன்படுத்தியதில்லை. உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்றேன். சென்னை விசாரணை நீதிமன்றத்தில் இன்றும் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. 80களில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு. சென்னையில் விடுதலை புலிகளின் பிரதிநிதி பாலசிங்கம் என்பவர் அந்த வழக்கில் குற்றவாளி. ஆண்டன் பாலசிங்கமா? இட் குட் பி, எனக்கு தெரியல, அந்த பாலசிங்கமாக இருந்தாலும் இருக்கும். அவர் சிபிசிஐடி காவல்துறையிடம் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். சென்னையில் ஒரு இடத்துல போய் குண்டு வைக்கிறாங்க, குண்டு வெடிக்குது, யாருக்கும் இன்ஜுரி இல்லை. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா? இன்றைக்கும் இருக்குது. கருணாநிதி தான் இந்த நாடு அமைதியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை வராது, நீங்கள் போய் இந்த மாதிரி குண்டு வைங்க, குண்டு வச்சிங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கருணாநிதி சொல்லி நாங்கள் குண்டு வச்சோன்னு இன்றைக்கும் இருக்குது. அந்த அந்த கேஸ் ரெக்கார்டு பூரா காணப்போச்சு, ட்ரையல் நடக்கல. அதான் பாதி பேர் இலங்கையில் இருப்பான்ல, ரெக்கார்டே காணோம். ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் கிட்ட இந்த கேஸ் வருது. இப்போல்லாம் அவர் இருக்காரு, போயிட்டார் அவரு. ஆமாம், அவர் இப்போ அப்போலேருந்தே பெண்டிங்காக இருக்குங்க. 2-3 கேஸ் இந்த மாதிரி பெண்டிங்காக இருந்துச்சு. 2015-16 பீரியட்ல தான் இருந்தார் பிஎன் பிரகாஷ். இருந்தார்ல அந்த சமயத்தில். நானும் புகழேந்தியும் தான், நானும் ஒரு அட்வொகேட் புகழேந்தி இருக்கார்ல, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு தீபாவளி அன்னைக்கு சூளைமேட்டில் வானத்தை நோக்கி சுட்டாங்க தெரியுமா, டக்ளஸ் தேவானந்த் அந்த கேஸு. அந்த கேஸை ட்ரையலுக்கு நடத்தணும்னு சொல்லி நானும் புகழேந்தியும் பெட்டிஷன் போட்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் டக்ளஸ் தேவானந்தை அங்கேருந்து ட்ரையல் அட்டன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் பண்ணோம். அதே மாதிரி இந்த பாலசிங்கம் என்ற இந்த வழக்கில் கருணாநிதி தான் எங்களை எம்ஜிஆர் ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு குண்டு வைக்க சொன்னாலும் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியுமா? நான் போய் சொல்ல கிரைம் நம்பரோட சொல்கிறேன். நான் இது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் சொல்ல முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேட்மெண்ட்டே காணப்போச்சு. அவங்க கொடுத்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு காணப்போச்சு, பண்டில் காணாம். ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் கிட்ட இந்த மேட்ரு வரும்போது எங்கே தான் போச்சு இந்த பண்டில் கண்டுபிடினா, இந்த ஸ்டேட்மெண்ட் உட்பட எல்லாத்தையும் எடுத்து ரெஸ்டோர் பண்ணிட்டு ட்ரையல் பெண்டிங். தெரியுமா? அதில் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, கருணாநிதி தான் எங்களை குண்டு வைக்க சொன்னார் தெரியுமா? இது எல்லாரும் பண்ணுவாங்க அரசியலை. நீங்கள் யோக்கியமான்றதை சொல்லுங்கள் முதல்ல. இவ்வளோ வக்கனையாக பேசுகிற ரகுபதி எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் பதிலா? ஏன்பா ஆட்சி நடத்துறீங்கப்பா நீங்கள்? எதிர்கட்சியாக இருக்கவன் தெரியாதுன்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம்ப்பா. உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, உங்ககிட்ட இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. அப்போ தெரியாமல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரிப்பா. இப்போ ஒரு முத்தலிஃப் இருக்காருப்பா, முத்தலிஃப் ஓரளவுக்கு அறிந்த பத்திரிகையாளர். இன்றைக்கி போய் முத்தலிஃப் திமுகவில் சேர்றாரு. இவருக்கு அயலக அணி செயலாளர் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சவுக்குமடியால இருந்து அம்ஜிகர செயலாளர் கூட கொடுக்க மாட்டாங்க. அத்தனை எளிது கிடையாது திமுகல. இப்போ நீ போய் அனைத்து இந்த சமத்துவ மக்கள் கட்சி அல்லது ஐஜேகேல போய் நீ சேர்ந்தனா உங்களுக்கு என்ன பொதுச் செயலாளர் வேணுமா, பொருளாளர் வேணுமா, எது வேணும் தாங்க இத்தனை போஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. திமுக மாதிரி கட்சியில நீ போஸ்டிங் வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். ஜாயின் பண்ணனும் வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் சின்ன பையனா இருந்தபோது பார்த்துருக்கேன். அவன் வார்டில் வருவாப்புல, சண்டை போடுவாப்புல, அந்த டைமில் அது மீட்டிங் இருப்பாப்புல, கொடி பிடிச்சிட்டு இந்த பிரச்சாரம் வரும்போது கொடி பிடிச்சிட்டு வருவாப்புல. யாரு? மனிதர்கள் சொல்கிறேன், டிஎம்கே தொண்டர்கள் அப்படியே தான் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் எங்கிருந்தோ திடீர்னு முளைப்பான், திடீர்னு ஃபார்ச்சுனர் காரில் வருவான். நம்ம பகுதி இவங்கெல்லாம் பகுதிங்க, வட்டம் இவர் பகுதி அதுன்னு திடீர்னு பார்த்தா அவன் இருப்பான். யார் அவன்? இவர் தான்ப்பா. எனக்கு தெரிஞ்சு தாவேலு சாதாரணமாக. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பகுதியில் இருந்தார், அவர் போனால் இவர் பகுதியானார். திடீர்னு பார்த்தா அவர் மாவட்டம் ஆகிட்டார். இன்றைக்கி அவர் மாவட்டம், அது சிற்றரசு. இப்படி நீங்கள் உழைச்சி வந்தவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கீழே தான் கொடுக்க மாட்டாங்கப்பா. போஸ்டிங்கே வாங்கிடுறான்னு வச்சுக்கப்பா, அந்த மாவட்ட செயலாளர் இல்லைன்னா அந்த அணியோட தலைவரை செட்டிங் பண்ணி போஸ்டிங் கூட வாங்கிடுறான். ஹவ் வில் யூ ஹேவ் அக்சஸ் டு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹவுஸ்?
எதிர்க்கட்சியா இருந்தா கூட பார்க்க முடியாதுங்க. ஏங்க பொதுக்கூட்டம் நடந்தா மேடை ஏறினா மாவட்டம் அனுமதிக்கணுங்க. இது ஒண்ணுப்பா, மாவட்டம் அது எல்லா ஒண்ணுனா ரெண்டு மேடை கட்சியிலயும் இருக்கும். மேடை ஏற முடியாது நீ மேடை தெரியுமா? ஏற முடியாது. திமுக மேடை எல்லாம் பாத்துருக்கியா? ஸ்டேஜ புடிச்சிட்டு தொங்கி நிப்பாங்க தெரியுமா மேடையில? மாவட்ட சொல்றவங்க தான் மேல அவங்க தான் மேல பின்னாடியே நிப்பான் 1.5 மணி நேரமா கூட்டம் முடிகிற வரைக்கும். ஃபோன் வேற பண்ணி சொல்லுவான், பாரு பின்னாடி நிக்கிறேன் பாரு. ரொம்ப பேர் ஃபோன் பேசுவான் தெரியுமா? அது அதுக்கு தான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவான், நாங்க நிக்கிறேன் பாருங்க. அது பெரிய பெருமையான இப்படி ஒரு விஷயம். பதவி கொடுத்து வச்சிருக்கிறீங்க. ஊரு பூரா அவன் சந்திக்காத திமுகவின் மூத்த தலைவர்களே கிடையாது. அவனோட ஓட்டல அமைச்சர்கள் சென்று திறந்து வைக்கின்றனர். அவனை கூப்பிட்டு முதலமைச்சரோட மகன் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறாரா, அவனை கூப்பிட்டு என்னோட ஒய்ஃப் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சிஎம்மோட சன்னு கூப்பிட்டு அவனை பக்கத்துல வச்சிருக்கிறாரு. தெரியாம சேர்த்துட்டோன்றது இது என்ன? இன்னொன்னு வெக்க பண்ணுங்க நீங்க இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. அப்போ உங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு லாயில நீங்க அதானே? ஆட்சியில எதுவுமே இவங்களுக்கான எதுவுமே தெரியாது. ஆ. ஏன்னா இவங்க வந்து இன்டெலிஜென்ஸுக்கு வந்து இந்த எக்மோர் கோர்ட்ல வர கேஸ் தெரியாதா? ஆ. போலி பாஸ்போர்ட் கேஸ். ஆ. போலி பாஸ்போர்ட் கேஸ்னா இவன் எப்படி அயலக அணியில போட முடியும்? எக்ஸாக்ட்லி. இவன் எப்படி கென்யா போக அது முடியும்? மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்றேன். 2018 மும்பையை சேர்ந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகள் சென்னைக்கு வந்து சாதிகோட தம்பி சலீமை கைது பண்ணுறதுக்காக வர்றாங்க. சலீமை நம்மளுக்கு பிடிச்சி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஸ்டேஷனில் வச்சுருங்க, நாங்கள் மற்றெல்லாம் ஏற்பாடு பண்ணி போகிறோம். அந்த எஸ்ஐஐபி டீம், ஆ, அந்த ஏர் கார்கோவுடைய எஸ்ஐஐபி டீம் அதான் இங்கே பக்கத்தில் ஏதோ கத்தி கித்தி ஏதோ ஒன்று இருந்துச்சு, எடுத்து கிழிச்சிக்கினான் சலீம். லவா பண்றான் கிழிச்சிக்கிறதுக்கு. பண்ணிட்டான், ஏதோ குத்திக்கிட்டான், கிழிச்சிக்கிட்டான். அந்த கஸ்டம்ஸ் ஆளுங்க பயந்துட்டாங்க. ஐயோ ஜெயிலுக்கு போயிட போகிறோம் அப்படின்ட்டு. போயிட்டு அப்புறம் சென்னையில் இருக்க உயரதிகாரிகிட்ட பேசணும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரே ஒரு மாவு கட்டு. வேறு ஒருவரை தாக்க முயற்சி செய்து அதில் அவனுக்கே காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவன் மேலே இன்னொரு எஃப்ஐஆர் போட்டு அதில் ரிமாண்டு காமிச்சு கூட்டின்னு போனாங்க பாம்பேக்கு. ஏன்னா முட்டிக்கில சுட்டினா கூட சுட்டு விடும். இல்லை ஒரு காடை வச்சு அனுப்புவா. இந்த சம்பவம் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது, தெரியும் எல்லாருக்கும். அங்கே அந்த சமயம் நுங்கம்பாக்கத்தில் ஏசி டிசியா இருந்தவங்க இப்போதும் சென்னை மாநகர காவல்துறையிலே பணியாற்றுகிறார்கள். தெரியாது. எந்த வருஷம்? 2018. ஆமா, கேட்டமைன்ல நான் கூட பேசியிருந்தேன். கேட்டமைன்ல எல்லாரும் அதில் தான் பாஸ்போர்ட் இம்போர்ட். ஆமா, அதில் இவன் மாட்டிட்டான். இன்னொருத்தன் நூறுதீன் ஒருத்தன் மாட்டிட்டான். இவங்க கன்ஃபெஷன் என்ன சொல்லிட்டானுங்க, எங்களுக்கு தான் எங்கள் தலைவர் தான் எங்கள் அண்ணன் தான் எல்லாத்துக்குமே அப்படின்னு. முகமது சலீம் அரெஸ்ட் கரெக்டாக அந்த இதில். இங்கே வந்து கஸ்டம்ஸு நம்ம போலீஸ் பிடிச்சி கஸ்டம்ஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுது. அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. எதுவுமே தெரியாமல் இவங்க எல்லாம் எதுக்கு போலீஸாக இருக்காங்க? ஏங்க அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, இவங்க அது தகுதியாக சொல்லியிருப்பாங்க. சார் பவுடர் கத்திக்கிறான் சார். ஆட அப்படியா? அப்போ நல்ல தகுதி. என் இனமடா நீ. என் இனம். அப்போ அவனுக்கு அயலகத்தை போட்டு விடு. இது எவ்வளவு பலவீனமான விளக்கம் முத்தலீஃப். இது பலகீனமான விளக்கம். சட்டத்துறை அமைச்சருங்க அவரு. பலகீனமான விளக்கம் என்பதை விட ஜுவாலுக்கும் சரி, அந்த மகேஷ்குமார் அகர்வாலுக்கும் சரி, பக்கத்தில் உட்கார்ந்த ரத்தோருக்கும் சரி, நேற்று கொடுத்த ரகுபதிக்கும் சரி, பின்னாடி பக்கத்தில் நின்ற வில்சனுக்கும் சரி, எதிரில் நிற்கிற ரிப்போர்ட்டருங்க எல்லாம் குழந்தை பிள்ளைங்கன்னு நினைப்பு. எல்லாம் பச்சை மண்ணுங்க. இதுங்க எது சொன்னாலும் கேட்டுக்கும். ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் இருந்தால் வச்சு செஞ்சுருக்கலாம்ல. எது கேட்டாலும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே, நாங்கள் என்ன பண்ணோம். அப்போ ஒருத்தராக கேட்டுக்கலாம், சார் குற்றவாளின்னு உங்கள் தலைவர் சொன்ன செந்தில் பாலாஜி சேர்த்துக்கினாரு, அப்போ மட்டும் இந்த கேள்வி கேட்கக்கூடாதா? எதுவுமே எல்லாம் தெரிஞ்சு தானே சேர்த்துக்கிட்டாரு. அப்படி இதுவும் நடந்து. நான் சொல்கிறேன், அவரு வேலை வாங்கி தரேன்ட்டு ஒரு 36,000 பேர்கிட்ட துட்டை வாங்கிட்டு ஏமாத்தினாரு. இவங்க கொஞ்சம் பவுடர் தானே வித்துருக்காங்க. யாரும் ஏமாத்தலையே. நீ காசு கொடுத்து எனக்கு பவுடர் கையே தனக்கு உதவின்னு வாழ்ந்துக்கிறான். இன்னொன்னு காசு கொடுத்து எனக்கு இந்த மாதிரிங்க எனக்கு ஒரு 50 கிராம் சூடோ எஃபிட்ரின் வேணும்னா கரெக்டாக சப்ளை பண்ணியிருக்கான். எங்கேயாவது அவன் காசை வாங்கிட்டு பவுடர் சப்ளை பண்ணலன்ட்டு எங்கேயாவது புகார் இருக்காங்க? யாராவது புகார் கொடுத்துக்கிறாங்க இது வரைக்கும் இருக்க? தொழில சுத்தம். ஜாப் எத்திக்ஸ். இன்னொன்று எப்போ கேட்டாலும் கிடைக்கும். அம்மா பிரியாணி கடையில் நைட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கு போனாலும் அந்த வகையிலையும் தொழிலில் ரொம்ப பக்காவாக. இது என்னங்க பழக்க வழக்கம்? ஒரு வில்சன்னு சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு தொடர்பு என்னங்க இது? என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க? பயம். இந்த வார்த்தை சொல்லாமா? ஒரு வக்கீலுங்க அவரு. பேச்சுரிமைக்கும் எழுத்துரிமைக்கும் குரல் கொடுக்க வேண்டியவர் அந்த வழக்கறிஞர் இல்லையா? இது பேசுது ஒரு அரசியல் கட்சி மேல 1000 குற்றச்சாட்டை தூக்கி வீசுவான். இன்னொன்னு நீங்களே போதை மருந்து கட்டணும்னு வச்சுட்டு கட்சி நடத்திட்டு இருக்கீங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். எங்களுக்கு தான் இப்ப தொடர்பே இல்லையாங்க. தொடர்பே இல்லை. அதுக்காக சிவில் மற்றும் கிரிமினல் டெஃபமேஷன் போடுவேன்னா இது என்ன மிரட்டல் சொல்றாரு? டக்குன்னு திட்டினாரு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொன்னால் அப்படி இது பண்றாரு. எங்கள் தலைவர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொன்னால்
சிவில் கிரிமினல் டெஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். சரி, கட்சி வந்து கட்சியாக தானே முத்தலீஃப் இதை எதிர்கொள்ளணும். ஏன் நண்டு சிண்டுங்களை எல்லாம் முன்னாடி தள்ளி விடுறாங்க? இந்த ஒரு சரவணன், ஒரு அட்டார்னி, ரிட்டையர்டு அட்டார்னி ஜெனரல்ல அவரு என்னமா சொல்றாரு, இவன் மோசமானவன், அப்போ அந்த வக்கீல் அவர் பிஜேபி வக்கீல் தான் எடுத்து விட்டார், இப்பொழுது வந்து இங்கே எங்கே கேள்வி கேட்கிறீர்கள்? இவர் சொல்ற சமயத்துல பால் கனகராஜ் திமுக தெரியுமா? அவர் திமுகல இருந்தார், அவர் எந்த ஏங்க, கட்சியில இல்லைன்னு நினைக்கிறேன். 2009 அந்த அட்வொகேட் தகராறு ஸ்டார்ட் ஆச்சு இல்ல, ஆமா, அந்த தகராறு நடந்துச்சு இல்ல, அப்போ கரெக்டா பால் கனகராஜ் கலவரம் நடக்கிற அன்னைக்கு பால் கனகராஜ் ஊர்ல இல்ல, ம், எங்கேயோ டெல்லிக்கோ எங்கேயோ போயிருந்தாரு. அதுக்கப்புறம் வராரு, அப்பதாங்க 2009 தாங்க அவர் திமுக ரிசைன் பண்றாரு. ஏங்க அதுக்கப்புறம் பிஜேபியில சேர்ற வரைக்கும் correct, சொந்த correct. கட்சி நடத்திட்டு இருந்தாருங்க. கரெக்ட். இந்த பிரச்சனைக்காக அவர் ரிசைன் பண்றாரு. கருப்பு, பச்சை, சிகப்புன்னு ஒரு கலர்ல ஒரு கொடி வச்சு நானும் பார்த்தேன். சொந்தமா ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தாரு பால் கனகராஜ். அப்போ ஏங்க அவர் என்ன வேணா பண்ணிட்டாங்க, அவர் போதை மருந்துக்கு எதிராக வழக்கறிஞர், அவர் கிளையண்ட்டுங்க. அவர் இது பண்றாரு. அவர் வந்து பிஜேபி வக்கீல்னா இப்ப நீங்க எல்லாம் யாரும் பண்ண மாட்டீங்களா? சரி நீங்க சேர்த்தே வச்சுட்டு அவனுக்கு பதவி சரி கொடுத்தீங்களா? சரி, வில்சன் மற்றும் திரு என்ஆர் இளங்கோட கிளைண்ட்ஸ் எல்லாம் யோக்கியமானவனா? செந்தில் பாலாஜி ஆ வெறி ஏன் போறீங்க? ஆ கூடியே இதை செவ்வால. ம் ஆ ம். இது என்ன லாஜிக்குப்பா? அப்படியே சரிப்பா, நீங்க சொல்றதையே எடுத்துக்கிறோம்யா. 2017 ஒரு பிஜேபியில இல்லையா? இல்ல, ஏதோ இப்பதான் சேர்ந்தாரு. வாழ்வுரிமை கட்சி மாதிரி ஏதோ ஒரு ஆமா. கட்சி வச்சிருந்தாருப்பா. சேர்ந்தாரு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்ந்தாரு. இல்ல எனக்கு நல்லா தெரியும், நல்லா சிவராமலாம் பண்ணிருக்கேன். சோர விளம்பரம் எங்க? சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கும் சோர விளம்பரம், பெரிய விளம்பரம் இருக்கும். அந்த காந்தி இர்வின் பிரிட்ஜ் வந்து மோடுது இல்ல, அந்த இடத்துல பெரிய சோர விளம்பரம் இருக்கும். அண்ணா நகர்ல இருக்குல்ல, திருமங்கலம் ஜங்ஷன் இருக்குல்ல, அங்க மேல பெரிய சோர விளம்பரம் இருக்கும். இன்னொன்னு சொல்றேன், பால் கனகராஜ் எல்லாருக்கும் நண்பர். பாத்துறீங்க? ஆமா, எனக்கு ஃப்ரெண்டுங்க. யார போய் இது பண்ணீங்க பாப்பா, அறிமுகம் இல்லையோ இருக்கிறதோ சொன்னீங்கன்னா உடனே கட்டிப்பிடிச்சுக்காரு. அந்த நேரத்துல அவர் சீட்டு வாங்குறதா இருந்துச்சு முத்தலீஃப். 2001 ஆமாங்க. மக்களவை இப்பதான் ஞாபகம் வருது. கரெக்டா சீட்டு. ரிசைன் கலவரத்துக்காக ரிசைன் பண்றாருப்பா அவரு. ஏன்னா இல்ல, அப்போ எல்லாரும். வக்கீல் சமூகத்தை எப்படி பார்த்தாங்கன்னா, திமுக ஆதரவா உன்னை நாங்க வெறுப்போன்ற மாதிரி பார்த்தாங்க. அவருக்கு அது பிரச்சனையாச்சு. வெளியில வரும்போது கேள்விலாம் கேட்டாங்க, நம்ம ரிப்போர்ட்டருங்க இந்த மாதிரி விஷயமாச்சுன்னு ஞாபகம் பேசுவோம். வருதாப்பா? ஆமா, 19 அந்த அப்ப அவருக்கு சங்கடமாவே இருந்தது. இந்த விஷயம். 19 கலவரத்துக்காக ஒரு திமுக விட்டு வெளில வர்றாரு. சரவணனுக்கு இது நல்லாவே தெரியும், வக்கீல் தானே அவரு. ஏங்க சரவணனுக்கு நல்லா தெரியும் சொல்லாதீங்க. ஏங்க ஏங்க, அவர் டிபேட்லாம் பார்த்துக்கிறா நீங்க? அன்னைக்கு பாவம் மணியை பேச விட ஏன்றார். தயவு செய்து அவர் மணி, தயவு செய்து என்னுடைய பேச்சை பேச விடுங்கள் எனக்கு வீன்றாரு. அவர் கார்த்திகை செல்வன், தயவு செய்து அவர் நேரத்துக்கு நீங்க கொஞ்சம் இது விடுங்க. அவர் யாருக்கு அடங்கினார் அந்த சரவணன்? இல்ல, திமுகவோட ஃப்ரண்ட் லைன் லீடர்ஸ் யாரும் முன்னுக்கு வராம சரவணனே, ரகுபதி, வில்சன் எல்லாம் இவங்க தள்ளி விடும்போதே இவங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்கன்றது தெரியுதாப்பா உனக்கு? நேரம் உதயநிதி ஹெட் ஆன் வந்து பேசியிருக்கணுமா இல்லையா முத்தலீஃப்? நீ நாளைக்கு இந்த கட்சிக்கு தலைவராக போகக்கூடியவர் திரு உதயநிதி இல்லையா? இந்த வழக்கை எதிர்கொள்ள போறீங்க, நீங்க தான் எதிர்கொண்டாகணும். ஓகே, நீங்க அடுத்தது என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப ஒரு ஹெல்த் சரியில்லாததுனால பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒரு சின்னவருக்கு டெப்டி சிஎம்னு போட்டு ஃபுல் இன்சார்ஜ் கொடுக்கறதா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ பொறுப்பேற்றுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர். நான் எங்க கட்சியை வந்து போதை மருந்து கடத்துற கட்சின்னு சொல்றீங்க, அது உண்மைதான். இருந்தாலும் வெளியில வந்து வெளிப்படையாக ஒரு எதிர்கொள்ளணுமா இல்லையா? மூட் அவுட்ல இருக்கிறார். என்னப்பா மூட் அவுட்டு? இதுதான் மூட் அவுட்டு. இது சாதிக்க பிடிச்ச உடனே கிடைக்கலையா மருந்து? சாப்பர் சாதி மேட்ரு எப்போ வந்துச்சு அதோட மூட் அவுட். நான் தான் சொன்னேன். அதன் பிறகு வந்து கட்சியில இருக்குங்க யாருமே பெருசா எதுக்கும் ரியாக்ட் பண்றது இல்ல, பெருசா எதுவும் பேசுறது இல்ல, ஸ்டேட்மெண்ட்டும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல எந்த ஒரு விஷயத்துலையும். அட ஐடிவிங்க ஏதாவது ஆக்டிவா இருக்காங்க? அட நம்ம தம்பி அயன் கார்த்திகனாவது ஏதாவது ஆக்டிவா இருக்காப்லையா? அயன்கார்த்திகன் சொல்லலாம்ல, திமுகவுக்கு போதை மருந்து விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறதா இல்லையா, நான் ஃபேக்ட் செக் பண்ணி சொல்றேன்னு ஆமா. சொல்லலாம்ல. இல்லவே இல்லை. அது அவன் நிலைமை, அந்த அயன்கார்த்திகன் நிலைமை பாவங்க. யாராவது என்ன பண்றாங்க, அந்த முகமது ஜுபேர் இருக்கார்ல, அவரு வந்து ஏதாவது ஃபேக்ட் செக் பண்ணி போடுறாரு. இங்க இருக்கவங்க நம்மளுங்க, டேய் 3 லட்சம் தண்ட சம்பளம் வாங்கிட்டு என்னடா பண்ணிருக்கிற மனுஷன் பாடுறாங்க. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆளு வம்புக்கு ஏதாவது ஃபேக்ட் செக் பண்றேன்னு ஏதாவது ஒண்ணு போடுறாரு. போட்ட உடனே திருப்பி இவங்க போய், ஏய் இதை பண்றதுக்கா மாசம் 3 லட்சம் செஞ்சாலும் தப்பு, எப்படி போட்டாலும் அட்டிக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு அப்புறம் கடைசியில் ஒன்று சொல்லியிருக்காங்க, இந்த 2013 வழக்கில் நீங்கள் மறுபடியும் எதாவது பண்ணுவீங்களா அப்படின்னா, அது என்சிபி தான் பண்ணுது, அது என்சிபி தான் பண்ணணும் அப்படின்றாரு ரகுபதி. எது எந்த கேஸை சொல்றாரு? அந்த சூடாபட்டு யோ, அது எம்கேபி நகர் கேஸ். அது எம்கேபி தான் என்சிபி நினச்சிட்டார் போல. அது ஆண்டவா, இவங்க ஐயோ பிபி
2 இடத்துலையும் பிபி வருது. இப்படியே சொல்லி முடிக்கிறாருங்க. நம்ம ஆளுங்களாம் பச்சை குழந்தைங்க ரிப்போர்ட்டருங்களாம் ஒன்றும் சார் அது எம்கேபி நகர் சார் அப்படின்னு அது லேண்ட் ஆர்டர் போலீஸ் சார், உங்க போலீஸ் சார், அட்லீஸ்ட் உங்க என்ஐபியாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல சார். நேரம் அந்த பண்டில் எடுத்து மகசரெல்லாம் எடுக்கணும் முத்தலீஃப். எனக்கு என்னன்னா 20 கிராம்ஸ் கொக்கைனா தட்ஸ் ஃபைன், 20 கிராம் ஹஷீஸ்னா தட்ஸ் ஃபைன், 20 கிராம் சூடோ எஃபர்ட்ன்றது ரா மெட்டீரியல் எதுக்கு 20 கிராம் எடுத்துகிட்டு போகிறேன், என்ன சாம்பிள் கொடுக்குறதுக்கா போகிறேன்? அதுலேயே சந்தேகம் இருக்குது. மகசர் எடுத்து யார் அந்த ஐஓ யார் சீஸ் பண்ணுது, அன்றைக்கி டியூட்டியில் இருந்தாங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்நேரம் கவர்மெண்ட் விசாரணை நடத்தி முடிச்சிருக்கணும்ப்பா. அவங்க தான் சொல்கிறோம்ல, சூடோ எஃபர்ட் நீ சார் ரா மெட்டீரியல் இல்லையா, அதை கன்சியூம் பண்ண முடியாது தானே. அதை வச்சு தான் மெத்தப்பட்டு அதை பண்ணால் தான் கன்சியூம் பண்ண முடியும். வெறும் சூடோ எஃபர்ட்னா கன்சியூம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் 20 கிராம் சூடோ எஃபர்ட்னா நீ கொண்டு வந்திருக்கான் கோஎக்யூஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சலாம்? அன்னைக்கு அந்த கேஸில் வந்து மகசர் போட்ட ஏட்டையா சார்ஜ் ஷீட் போட்ட ஏட்டையா யார்ட்டையாவது கேட்டேன்னா ஐயா இதாங்க ஏன் நடந்துச்சு 4 கிலோ இங்கே பிடிச்சது. அப்போ இந்த தினமலர்ல விரிவா போட்டுக்கிறாங்க இந்த மேட்டரையா? ஆமா விரிவா அந்த காரு ஸ்கார்பியோ காரு எல்லா மேட்டரையும் எடுத்து போட்டு 2 காரில் அட்வொகேட் ஸ்டிக்கர் ஒட்டிருந்தாங்க. அட்வொகேட் ஸ்டிக்கரு அதுக்கும் அட்வொகேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஒட்டியிருக்காங்க. 80 உட்பட எத்தனை கிலோ வந்தது எப்படி மாற்றப்பட்டது எல்லாமே. எந்த அளவுக்கு இவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அது என்சிபி தான் பிடிக்கணும். டே எம்கேபி நகர் கேஸ் சரி என்சிபி தானே அது பிடிக்கணும். 2 கேள்வி எனக்கு இதில் இருக்குது. ஒன்று, நேற்று ஒரு மெத்தப்பட்டைன் பிடிச்சிருக்காங்க 10 லட்ச ரூபா மதிப்புள்ளது. 10 லட்சமோ 50 லட்சமோ நம்ம லோக்கல் போலீஸ். மெத்தியா ரைட் கரெக்ட் பார்த்தேன். லோக்கல் போலீஸ். ஆமாம். ஏன் பிடிச்சிங்க இப்போ? ஏப்பா என்னப்பா என்ன வச்சுக்கிற மெத்தப்பட்டைனுங்க பஞ்சு முட்டை இல்லைல்ல. சரி சரி போப்போ என்சிபி தான் ஒன்று பிடிக்கணும், நாங்களாம் கிடையாது அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். ஏன் பிடிச்சிங்க? அதான் நடைமுறை. இவங்க தான் பிடிக்கணும், தேவைன்னா அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும், இல்லை இவங்களே வழக்காடணும். இல்லை இவங்ககிட்ட அதிகாரம் இருக்குங்க, கேஸ் போட்டுடலாம். கேஸ் போடலாம். என்ஐபி லோக்கல் போலீஸ் என்டிபிஎஸ் ஆக்ட்ல கேஸ் போடலாங்க. அதுக்கு என்சிபி தான் வரணும்ட்டு இல்ல. ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற தப்புங்க. இப்போ இங்க 2 கிலோ கொக்கைன் பிடிக்குதுங்க. இத சொல்றேன் அமைச்சர், சொன்ன ஒரு சட்ட அமைச்சர். திமுகல இருக்கவங்கள பத்தி தெரியாதா? இன்னொரு விஷயம் சொல்றேன். ஜனவரி மாதம் அண்ணா நகரில் மெத்து மாட்டுச்சா? அண்ணா நகரில் 1 கோடி மதிப்புள்ள கொக்கைன் மெத்து இன்னொரு சம்திங், அதில் கஞ்சா எதுவும் கிடையாது. ஏன் அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் போட்டீங்க? இவர் தானே சொன்னார் ரோட்டில் வைக்கிற கஞ்சாவை பிடிக்கிறது தான் எங்கள் வேலை, மற்றதெல்லாம் என்ஐபி வரணும், அது என்சிபி வரணும், டிஆர்ஐ வரணும்னு சொன்னார்ல. அண்ணா நகர் எதுக்கு பிடிச்சி கேஸ் போட்டீங்க? அவர் பேட்டி கொடுத்த அன்னைக்கே பிடிக்கிறாங்களாங்க இங்கே மெத்து. அது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிடிச்சிருக்காங்க. அவர் பேட்டி கொடுத்த அன்னைக்கே தானே பிடிக்கிறாங்க. ஒரு விஷயம். இன்னொன்று கேட்குறேன், இப்போ என்ஐஏ இருக்குது, ஆயுத கடத்தல் ஒரு தீவிரவாத குழுக்கள் வந்து ஆயுத கடத்தல் என்ஐஏ பிடிக்கணும். திடீர்னு ராமநாதபுரம் துறைமுகத்தில் ஒரு 50 AK-47 ஒரு கப்பல் வருது. கோஸ்டல் கார்டோ இல்லை நம்ம போலீஸோ, ஏமாப்பா நம்மளுக்கு கிடையாது, என்ஐஏ வரும் உன்னை பிடிச்சிக்கோ, அது வரைக்கும் வெயிட் பண்ணு, இல்லை கிளம்பிப்போ அப்படின்னா விடுவாங்க. பிடிச்சி முதல்ல அதை சீஸ் பண்ணி சீனியர் ஆஃபீஸர்ஸ் டிஸ்கஸ் பண்ணி நம்ம எஃப்ஐஆர் போடலாமா இல்லை அப்படியே என்ஐஏட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்து லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணி இங்கிட்ட அங்கிட்டு நகர விடாமல் நிறுத்தி வச்சுக்கிட்டு, இல்லை நீங்களே ஃபஸ்ட்டு அதை எஃப்ஐஆரை போட்டு அதை சீஸ் பண்ணி கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு. ஏன்னா எவிடன்ஸ் போயிடக்கூடாது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால இந்த மாதிரி ஏன் அங்கித் திவாரி கேஸை எடுத்துக்கோமே, உங்களுக்கு மேனுவல் படி ட்ராப்பை போட்டுட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஹேண்ட் ஓவர் கூட பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க இப்ப நீங்க வச்சுக்கிட்டு அடிச்சாட்டியம் பண்ணிட்டு கூப்பிட்டுருக்கணும். சிபிஐ வா, சிபிஐல இருக்க அடிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? வெக்கமா இல்ல? இதை பிடிக்கிறதெல்லாம் என்சிபி வேலைன்னு வந்து மேடையில ஒரு கொழும்பையூர்ல ஒரு ஆயுத கடங்க இவரு கமிஷனரா இருக்கும் போது நம்ம கேரளா இவரு இருந்தாரு, அப்போ முத்துக்கருப்பன்லாம் இதுவா இருந்தாங்க டிசியா. இந்த மாதிரி எம்ஜிஆர் பீரியட்ல பெரிய இது எல்டிடி கேட்சா இருக்குங்க. அது ஐபி தகவல் நம்ம போலீஸ் தான் போய் அந்த குடவனை பிடிச்சி அதுக்கப்புறம் சீஸ்லாம் பண்ணி ராஜசேகர் நாயர் கமிஷனர் தென் எல்டிடி பீரியட் அது வெளியே பிடிக்கிறாங்க. ஏன் போலீஸ் ஏன் பிடிக்குது? ஏன் இவ்வளோ ஏன் வேண்டியதானே? திடீர்னு எல்லா ஆயுதங்களையும் சீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மோகன்தாஸ் ஐஜியா இருக்கும்போது எல்லா ஆயுதங்களையும் சீஸ் பண்ணி பிரபாகர் உண்ணாவிரதம் இருந்து அவர் துப்பாக்கி திருப்பி கொடுத்தாங்க. ஆமா, நம்ம சீஸ் பண்ணது இல்லையா? இல்லைங்க இது துப்பாக்கி மிலிட்டரி வரட்டும். செல்வரத்னம் பிரபாகரன் சண்டை போட்டுட்டு சுட்டுக்கல. அன்னைக்கு வந்து நாங்க இல்லப்பா சர்வதேச போலீஸ் தான் வரணும்னா விட்டாங்க. பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன் தான் உட்கார வச்சாங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் போட்டி இருக்கும்பா. அவனுக்கு முன்னாடி நம்ம அவன் பேர் வாங்கிட்டு போயிடுவான், நமக்கு வரணும், நம்ம யூனிட்டுக்கு இந்த பேர் வரணும்னு போட்டி போட்டுக்கிட்டு வேலை செய்வாங்க.
திருப்பி திருப்பி என்சிபி தான் பிடிக்கணும், என்சிபி தான் பண்ணணும். என்சிபி அதிகாரி எப்படி பேட்டி கொடுக்கலாம்? அவங்க பேட்டி கொடுக்குறாங்கன்னா, அவங்க வந்து பிடிச்சத தகவல் சொல்றாங்க. ஏங்க இருங்க, வேணுக்கு தான் பேட்டி கொடுத்தாங்க. ஜிவால் நான் எதுக்கு பேட்டி சொல்றேன். கொடுத்தாரு? ஜிவால் எதுக்கு? ஆ? ஜிவால் எதுக்கு பேட்டி கொடுத்தாரு? நான் சொல்கிறேன், வேணுக்கு தான் பேட்டி கொடுத்தாங்க. மங்கை படத்தை அவங்க சொன்னது திமுக மாட்ட வைக்கணுன்றதுக்காக தான் சொன்னாங்க. நீ ஏன் மங்கை படத்துக்கு ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் நீங்கள் போனீங்க? மாயவலை படத்துக்கு கிருத்திகா போல. கிருத்திகா போன நிகழ்ச்சி எது? போஸ்டர் வெளியிட்டாங்க. போஸ்ட் சொல்லிட்டது எது? மங்கை படம். மங்கை. அப்படிதான் சொல்லுவான். அவன் பொலிட்டிக்கலாக உனக்கு எதிரி அப்படிதான் சொல்லுவான். அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? என்சிபி அதிகாரி ஏன் வந்து ப்ரெஸ் மீட் வச்சாருன்னா என்ன லாஜிக் இது? இதோட சரவணன் ஒரு உலகமாக கண்டுபிடிப்பு. சரவணன் ஐடி விங்கும் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 15ஆம் தேதி தேடப்படும் குற்றவாளியாக இவரை அறிவிக்கிறது என்சிபி. 21ஆம் தேதி இவர் இங்கே மங்கை பட விழாவில் கலந்துக்கிறாரு. என்சிபி என்ன பண்ணுச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க? 25ஆம் தேதி தான் நீங்கள் வந்து வெளியில் சொல்கிறீங்க அப்படின்றாங்களே. தேடப்படும் குற்றவாளின்னு அறிவித்த உடனே உங்களுக்கு உங்கள் இது வந்து இங்கே இன்டெலிஜென்ஸுக்கு இங்கே இருக்கிற என்ஐபி எல்லாரும் வந்திருக்கோம்ல, அதை மீறி தானே அவங்க அந்த விழாவில் அவர் கலந்துக்கிறாரு. நான் இன்னொரு ஆங்கிள் சொல்கிறேன். இப்போ ஸ்டேட் போலீஸ் என்ன பண்ணியிருந்தது? நான் இன்னொரு ஆங்கிள் சொல்கிறேன். இப்போ என்சிபியில் சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் மங்கை பட விழாவில் கலந்துக்கிறாங்கன்னு, பிடிக்கலான்னு தான் வந்தோம், சிஎமோட மருமக கலந்துக்கிற நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு திரும்பி போய்ட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? கட்டுதுண்ணே. நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேன். ஏப்பா நீங்க அடாவடியா வாதம் பண்ணும்போது அவங்க பதிலுக்கு அடாவடியா பண்ணக்கூடாது. எப்படிங்க வாதமாகும்? அவங்க அறிவிச்ச உடனே நீங்க நான் பிடிக்கணும்ல. எப்படி உனக்கு கடமை இல்ல? உன்னுடைய வேலை இல்ல. நீ ஸ்டேட் போலீஸ் எதுக்கு வச்சு, இன்டெலிஜென்ஸ் எதுக்கு வச்சிருக்க? புடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணு. சர்வதேச பிரச்சனை இல்லங்க இது. நீ அவனுக்கு பந்தோபஸ்து கொடுத்தது அன்னைக்கு கரெக்ட்டா? அந்த நிகழ்ச்சிக்கு பந்தோபஸ்து இருக்காது. ஆமா, அத வெக்க இல்லாம எப்படி நீங்க சொல்லி அவங்கள ப்ளேம் பண்றீங்கன்னு கேக்குறேன் நான். நீங்க எதுவுமே பண்ணாம அவங்கள எப்படி ப்ளேம் பண்றீங்கன்னு கேக்குறேன். அந்த திருடன் திருடிட்டு வந்துட்டான், அவனை நீ திருடன்னு சொன்ன, ஆனா இன்னைக்கு எங்க இதுல ஃபங்க்ஷன்ல கலந்துருந்தான், நீ என்ன பண்ணியிருந்தான்னு கேக்குற. நீ என்ன பண்ணியிருந்த? உங்ககிட்ட போலீஸ் இல்லையா? போலீஸ் இல்லையா? இன்டெலிஜென்ஸ் இருக்குது, கியூ பிரான்ச்ல இருந்து எல்லாமே இருக்கிறாங்க, தகவல் வந்திருக்காங்க. இவ்வளவு நடந்திருக்கு. இந்த மாதிரி நடந்ததுக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸுக்கு தலைவராக இருக்கவரை தலையில கட்டி தொங்க விட்டுருக்கணும் நேரம், புரியுதா? இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு, எங்க கட்சியே குழிக்குள்ள போயிட்டு இருக்கு, என்னடா பண்ணிருந்தீங்கன்னு கேட்கணும். இவங்களுக்கு ஆக்சுவலா இப்படிலாம் நடக்குன்னு தெரியாது, மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால யாரெல்லாம் மைக் கிடையாது, யாரெல்லாம் ப்ரெஸ் மீட் எங்களுக்கு தெரியாது, அது எங்க வேலை இல்லை அப்படின்னு தட்டி வச்சுட்டு போறாதான் நான் இல்லைங்க. நான் சீரியஸாக கேட்குறேன். கரெக்டாக நீ சொல்றது. இந்த உளவுத்துறைக்கு இப்போ கூட வெக்கமே இல்லையா? நடந்திருக்கு. உங்க ஒரு கவர்மெண்ட், நீங்க வேலை பார்க்குற கவர்மெண்ட்டே கொண்டு போய் நீ கொலாப்ஸ் ஆகிற லெவலுக்கு போயிடுச்சு. உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை சீரியஸா? அது அவங்களுக்கு வெக்கப்படவே அவசியம் இல்லைங்க. ஏன் தெரியுமா? ரகுபதி என்ன சொல்றாரு? ஏங்க எங்களுக்கு தெரியாதுங்கன்றாரு. அப்போ அந்த ரிப்போர்ட் என்ன கேட்கணும்? ஏங்க உளவுத்துறையிலேருந்து எல்லாம் கையில் வச்சுருங்க, தெரியாது என்ன? உங்களுக்கு தெரியாதுங்க, அவங்கள்ட்ட ரிப்போர்ட் வாங்கினா அவங்க ரிப்போர்ட் போட்டு கொடுக்கணும்ல உங்களுக்கு. கோவை பாம் பிளாஸ்ட் நடந்தவொடனே அலெக்சாண்டர் மாத்தினாரு, ஞாபகம் இருக்கா? தூக்கி அடிச்சாரு. இவங்க என்ன பண்ணாங்க? இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான்ப்பா நீ இருக்கிற. நீ அது இல்லைன்னா நீ எதுக்கு? நல்லா வேலை செய்யறவனுக்கு தூக்கி வச்சு போட்டுட்டு போறேன். இது தகுதி இல்லாதது பிழைக்காது முத்தலீஃப். இந்த கவர்மெண்ட் ஆட்சி நடத்த தகுதி இல்லாத ஒரு அரசு. இல்லைன்னா இந்த அளவுக்கு நடக்குமா? என்னுடைய கேள்வி என்னன்னா, அங்கே 15 தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிக்கிறாங்கல்ல, நீங்கள் 21 ஃபங்க்ஷனில் கலந்துரு உங்களுக்கு தெரியும்ல, அப்போ வேணா தப்பி விட்டீங்க. வேணா தான் தப்பி விட்டுருக்கோம், அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். அதை வேற வெளியே வெக்கம் இல்லாமல் சொல்கிறீங்க. இப்போ கூட நான் இன்னும் சொல்கிறேன், ஜாஃபர் சாதிக்கோட நெட்வொர்க்கு ஃப்ரீ மூவ்மெண்ட்டு சென்னையிலே இருக்குது, தெரியுமா? 100 பேர்கிட்ட இருக்காங்கன்னு தடாரையும் சொல்கிறேன். 100 பேர்கிட்ட அவங்க ஆட்கள் சென்னையில். சின்ன நெட்வொர்க் இருந்தால் நீங்கள் பண்ண முடியாது முத்தலீஃப். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் 10 வருஷமாக பண்ணுறான் பாஸு. எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஆள் 2 ஆளை வச்சுக்கிட்டு? பெரிய நெட்வொர்க் வாட்டர் தடாரியம் சேஸ் ரைட். சின்ன சின்ன ஹப்லாம் அங்கே எங்கே இருக்குன்றதெல்லாம் தெரியும். பெரிய கம்யூனிட்டி. என்னென்னா ரொம்ப இயல்பாக இவங்க கூட நெருக்கமாயிடுவாங்க. அண்ணன் எப்போ கேட்டாலும் காசு கொடுப்பாரு, ஒரு ரேடா வச்சு வேணா வாங்கி கொடுப்பாரு. இல்லை எனக்கு இது சினிமா ஆர்வம் இருக்குன்னா படம் ப்ரொடியூஸ் பண்ணுப்பா, ஏன்ப்பா சும்மா இருக்க, அண்ணன் தயாரிக்கிறேன் அப்படின்னு வரணும். எல்லாருமே அங்கே நெருக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் விஷயம். சிம்பிளாக சுற்றி வளைக்க வேணாங்க. எப்போ கேட்டாலும் ஜாஃபர் சாதிக்கு துட்டு தருவான்னு சொல்லிட்டு இவங்க அத்தனை பேரும் அவங்க காலடியில் போய் உளுந்து கிடந்தாங்க. இதாங்க உண்மை. தட் இன்க்ளூட்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். விசாரணையில் வருமா? எப்படி வராமல் போகுங்க? அப்புறம் நேற்று சொன்னமே இந்த ஷேக் ஃபரீதுன்னு ஒரு கேரக்டர், இது எப்படி இவங்களுக்குலாம் தெரியாமல் போச்சு? இப்போ சொல்லியிருக்கோம். இப்போ ஷேக் ஃபரீது சேர்க்காம இருப்பாங்களா? இந்த ஷேக் ஃபரீதுக்கு வேலையே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட பணத்தை ஹவாலாவில் கொண்டு போகிறது தான். அதே ஹவாலா ஆப்ரேட்டரான ஷேக் ஃபரீது தான் ஜாஃபர் சாதிக்கோட பணத்தையும் ஹவாலா மூலமாக தடுத்துருக்கார்.
இதையும் தெரியாதுன்னு தானே சொல்லுவீங்க? ஆமா எங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க சொன்னா நீங்க இப்ப என்ன நம்ம இவர் சொன்னார், அமீர் சொன்னாரு. என்னங்க இந்த மாதிரி ஐயா எனக்கு தெரியாது. அந்த புலனாய்வு புலிகளை நீ கண்டுபிடிச்சு சொல்றாங்களே, அந்த இறைவன் மிகப்பெரியவன் எடுத்தப்பவே எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏன் இது பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. சேம் அதே தான் ரகுபதியும் சொல்றாரு. ஐயா எங்களுக்கு தெரியாது ஐயா, நாங்க என்ன ஐயா பண்றதுன்னு. தெரியாது, நானும் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு தெரியாதுன்னு. தெரியாம இருக்கிறவங்க எல்லாம் ஆட்சி நடத்த லாயக்கில்ல, ரிசைன் பண்ணிட்டு போங்க. தெரிஞ்சவங்களை வச்சு ஆட்சி நடத்திக்கிறோம். அவ்வளவுதான். கிட்டத்தட்ட அதுதானுங்க உண்மை. ஆமா. நீங்க அவன் அந்த 15, 21 15ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. 6 நாள் பொறுத்து இங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறான். அப்ப 6 நாள் அவன் தைரியமா இருந்திருக்கான். நம்மள ஸ்டேட் போலீஸ் He is part of the government முத்தலீஃப். ஸ்டேட் போலீஸ் He is part of the government. புரிஞ்சுக்குங்க. நீங்களும் நானும்னா திமுக கிட்ட எப்படி நெருங்குறதுன்னு நினைக்கணும். அவனுக்கு அந்த சிக்கல் இல்லையே. இப்ப முதல்வரை பார்க்க போறதோ இல்ல சின்னவரை பார்க்க போறதுக்கோ இப்ப நீங்களும் நானும் யார்கிட்ட பேசுறது, எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், இவ்வளவு நேரம் யோசிப்போம். இப்போ உதயநிதியை நீங்களும் நானும் பார்க்க போனோம்னா செந்திலை கூப்பிடுவான், மணிராஜை கூப்பிடுவான், வேற யாரையாவது கூப்பிடுவான். எப்படிங்க போறது? இல்லைன்னா கட்சிக்காரங்கிட்ட நமக்கு தெரிஞ்சவனே அண்ணே அப்பாயின்மெண்ட் வாங்க உடனே பார்க்க முடியுமா? முடியாது. ஜாஃபர் சாதிக்கு நினைச்சா உடனே பார்க்க முடியுமா? முடியாதா? அண்ணா வீட்டு வாசல்ல இருக்கிறேன். அப்புறம் உள்ளவா என்ன வெளிய நிக்கிற? என்னப்பா வெளியில நின்று இருக்க? வரும்போது ஒரு கொஞ்சம் பவுடர் எடுத்துனாப்பா. கொண்டு வந்துக்கிறியா? இல்ல குடவுல இருக்குண்ணே. சரி கொஞ்சமா ஏதாவது போய் யாராவது ஆளை விட்டு எடுத்துன்னு வர சொல்லு. இல்ல நான் மறுபடியும் வரேன். இவங்க போட்டு பெருமைப்பட்டுக்கிறாங்க. 15ஆம் தேதி அவங்க அறிவிச்சாங்க 21ஆம் தேதி இங்க கலந்துக்கிட்டாருன்னு. 15ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 6 நாள் உங்க பாதுகாப்புல ஜாலியா இருந்தாரா? உண்மைதானேங்க அது. உண்மைதானேங்க. 28-2 கோர்ட் அட்டன் பண்ணிருக்காங்க. 28-2 எக்மோர் கோர்ட் அட்டன் பண்ணிருக்கான்ப்பா ஜாஃபர் சாதிக்கு. அப்ப எவ்வளவு ஜாலியா இருந்திருக்காங்க. கரெக்டா கோர்ட் டேட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வாரண்ட் விழுந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா வாரண்ட்னா சிக்கலாயிடுன்ட்டு வாரண்ட் விழுந்துடக்கூடாதுன்னு மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே கரெக்டா எல்லாம் 15ஆம் அட்டன் பண்ணுவாரா? அப்போ 15ஆம் தேதி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணணும். ஆமா கஸ்டடி வந்துட்டான்ல. கஸ்டடி வந்துட்டான்ல, ப்ரொடியூஸ் பண்ணும். நேரடி ப்ரொடியூசர் இல்லாட்டி இதுவா? வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்ல அது மேஜிஸ்ட்ரேட் அக்செப்ட் பண்றதை பொறுத்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா வக்கீல வச்சு பெட்டிஷன் போட முடியாது. வக்கீல வச்சு எதுக்கு வட முடியலன்னு தானே பெட்டிஷன் போட முடியும். கஸ்டடியில் இருக்கேன்னா இவங்க ப்ரொடக்ஷன் வாரண்ட் அனுப்பிச்சிருவாங்க கோர்ட்டில். இன்னைக்கு வரல, 15ஆம் தேதி வரலன்னு யாராவது இன்ஃபார்ம் பண்ணோம், மேடம் இவர் வந்து அரெஸ்ட்ல இருக்காரு, என்சிபி கஸ்டடியில் இருக்காரு, டெல்லியில் இருக்காரு அப்படின்ட்டு இன்னைக்கும் நாளைக்கு கூட்டு வராங்க போடுங்க. கஸ்டடி கிராண்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 7 நாள் வக்கீலுங்க 2 பேரு சர்வதேச வக்கீல் மாதிரி இருக்கிறாங்க அவங்க 2 பேரும். பாவம். சரி அந்த நேரத்துக்கு டப்புன்னு பாப்பா வக்கீல வக்கீல் இருக்கீங்களா? நான் இருக்கிறேன். அதை வேற வீடியோ எடுத்தோம், இப்படி எடுக்காம இப்படி வச்சு பார்த்தேன். இப்படி பார்த்து வார்த்தை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இதுல வந்து அன்னைக்கே கூட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்ல இனிமேல் தான் கூட்டு வர போறாங்க. இது he has to be producedங்க. he has to be produced. ஜெயில இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணணும், கஸ்டடியில் இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம். என்ன கோர்ட்டில் வரலன்னு சொல்லிட்டு வாரண்ட் ஆப்சன்ட் மார்க் பண்ணிட்டு வாரண்ட் போட்டுருவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ப்ரொடியூஸ் பண்ணணும். சரி வராமல் இருக்க முடியாது. இப்போ இந்த வழக்கில் வந்து இவர் பணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மணி லாண்ட்ரி லெவலுக்கு வரும் அப்படின்னா இடி அத்தனை ஓப்பன் பண்ணுறீங்க. இடி ப்ரூவ் பண்ணியிருக்கு. இடி ECIR ரிஜிஸ்டர்டு. ECIR ரிஜிஸ்டர்ட் ஒன்லி ஜாஃபர் சாதிக் மட்டும். அண்ட் அதர்ஸ் ஏங்க இடியோட ஸ்டைல் தெரியாதா? பாதிக்கப்பட்டவனை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் வீட்டில் ரைடு நடத்துறது தான் இவங்களோட வேலை. யாரை வேணாலும் பிடிக்கலாம். அப்போ கூடிய விரைவில் இடி இது சம்மந்தமாக ரைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அவ்வளோ தூரம்? எளிமையான உதாரணத்தை சொன்னாலும் உங்களுக்கே புரிந்து விட போகிறது. லைக்கா மாட்டுச்சா? ஆமாம். லைக்காவில் யார் இடி விசாரிச்சு ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். லைக்காவில் இவர் OPS பையன் கல்லல் சரவணன் அதை விசாரிச்சது நமக்கு தெரிஞ்சு விசாரிச்சது இடி விசாரிச்சது. GKM குமரன் விசாரிச்சாங்களா? குமரன் ஆமாம். ஒன்று. அந்த பாபுன்னு ரசிகர் மன்ற தலைவன் ஒருத்தர் விசாரிச்சாங்களா? 2. ரத்தீஷ்னு ஒருத்தர் விசாரிச்சிருக்காங்க. யார் ரத்தீஷ்? எந்த ரத்தீஷ்? எனக்கு தெரிஞ்சனா ஒரே ரத்தீஷ் தான். யாரு? அவருடைய தம்பி. அவர் தானா? இந்த கேஸில் எந்த கேஸில்? லைக்கா கேஸில் அந்த கொண்டு போய் மைனிங் ஒடிசாவில் மைனிங் காமிச்சு ஏமாத்தினாங்களே 120 கோடி. அந்த கேஸில் யாரெல்லாம் சம்மன் ரிசீவ் பண்ணுதுன்னா GKM குமரன், ரத்தீஷ், அப்புறம் அந்த ரசிகர் மன்ற தலைவராக பாபு BK பாபு ஏதோ ஒரு பாபு, அந்த பாபு, இவங்க 3 பேரும் விசாரிச்சுட்டு 3 பேரும் சம்மன் அட்டன் பண்ணாங்க. 3 பேரும் இடி ஆஃபீஸ்க்கு போய் சம்மன் அட்டன் பண்ணாங்க. சம்மன் அட்டன் பண்ணி அடுத்த கட்டமாக, ஏன்னா அந்த இவங்க 3 பேரும் குமரனை விட்டுருங்க, ரத்தீஷ் அண்ட் இந்த பாபு விசாரிக்கப்பட்டதற்கான காரணம் உதயநிதி ஃபவுண்டேஷனுக்கு லைக்கா பணம் கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா? கரெக்ட். 37 லட்ச ரூபா ஏதோ கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் தானே கொடுத்துருக்காங்க ஜாஃபர் சாதிக்கு. 7 லட்ச ரூபா ஏதோ கொடுத்தாருன்னு. 70 ரூபா கொடுத்தாலும் கூப்பிடுவோம்யா. நல்லா இருக்குதே.
அமௌண்ட் பெருசு இல்லை. ஆனா திமுக சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்து விடுறாங்களாங்க அவங்க. யாரு என்சிபி தான். வேணுக்குன்னு தான் பண்ணுவாங்க. உங்களை எதுக்கு ஏங்க நான் இன்னைக்கு கூட அருள்மொழி கேட்டான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, பிஜேபி எப்படிப்பட்ட கட்சின்றதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு இன்டர்நேஷ்னல் ராக்கெட்டு, இதை பயன்படுத்துகிறாங்கன்றது ஒரு ஓரமாக வச்சுருங்க. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற போது அந்த தேர்தலுக்காக ஒரு 20 கிராம் கஞ்சாவை வச்சு அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த மாநில தேர்தலையே முடிச்சாங்களா இல்லையா? நான் சொல்றது இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத்ன்ற நடிகரோட இது புரியுதுல உங்களுக்கு தானே? அதுல ஞாபகம் இருக்கா? அர்ணப் கோஸ்வாமி முஜே ட்ரக் தோ, பாலிவுட் ஃபுல் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? 10 கிராமோ 20 கிராமோ கஞ்சாப்பா. அந்த பொண்ணு போய் அவனுக்கு வாங்கி கொடுத்தது ஏதோ சம்திங் லைக் தட். 2 மாசம் எலெக்ஷன் பூரா ஓட்டினாங்களா இல்லையா? ஞாபகம் இருக்கா? அங்கிட்டு பீகார் டிஜிபி எல்லாம் கொஞ்சம் தற்கொலைன்ட்டு போயிட்டுட்டாங்க. ஆமா, பீகார் டிஜிபி அங்கே இருந்து இன்டர்வியூ கொடுப்பாரு, இந்த பக்கம் மகாராஷ்டிரால இருந்து பேசுவாங்க, பூனால இருந்து பேசுவாங்க. 2 மாசம் ரியா பிள்ளை சுஷாந்த் சிங் ராஜ்புத், ரியா பிள்ளை சுஷாந்த் சிங் ராஜ்புத், ட்ரக்ஸ் இன் பாலிவுட். ஞாபகம் இருக்கா? ஒன்றும் 10 பிசாக்கு புரோஜனம் இல்லாமல் எட்டனா கேஸ் அந்த ஷாருக் கானோட பையன் கேஸு. 1.5 மாதம் உருட்டினாங்களா? 27 நாளாக நம்ம ஜெயிலில் இருந்துட்டு தான் வந்தான்னு நினைக்கிறேன் அந்த பையன். அந்த பையன் கரெக்டா? இது ரெண்டுலையுமே பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை குவான்டிட்டி, ரைட்டா? எப்படி உருட்டினாங்க. இவங்க கிட்ட போய் நீங்கள் 3500 கிலோ சூடோ எஃபர்டினை கொடுத்தா 30 வருஷத்துக்கு உருட்டுவானுங்க அவனுங்க. நேஷனல் மீடியா நேற்று பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? நேஷனல் மீடியா பிக்கப் பண்ணும்போது எப்படி பிக்கப் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இடி டு சம்மன் உதயநிதி நமக்கு தெரியவே இல்லை. இடி டு சம்மன் உதயநிதி இல்லை நான் வாட்ச் பண்ணேன். பாத்தியா அவங்க ஓப்பனிங் எப்படி இருக்கு பாத்தியா? இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ஸ்டாலின் அப்படின்னா ஜூனியர் ஸ்டாலின். ஜூனியர் ஸ்டாலின் புதுசா ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இல்ல நல்லா இருக்கு. அப்படி உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் பண்றாங்க. ஜூனியர் ஜூனியர் யாரும் தெரியாது சார். ஜூனியர் ஸ்டாலினா ஈஸியா அட்டாக் பண்ணுவாங்க. ஜூனியர் ஸ்டாலின் ரைட்டா? இப்போ அடுத்து எந்த லெவலுக்கு அவங்க போவாங்கன்னா, உதயநிதிக்கும் தாவூத் இப்ராஹிமுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு போறாங்களா இல்லையான்னு பாரு. நான் பாகிஸ்தான்ல இருந்து வந்துச்சு அது எலெக்ஷன் தம்பி. இப்போ ஒரு முத்தலிஃப் சொன்ன மாதிரி பீகார் எலெக்ஷன் முடிச்ச உடனே சுஷாந்த் சிங் ராஜ்புட்டை மறந்துட்டாங்க, ரியா பிள்ளையை மறந்துட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு யாராவது பேசுறானா? நம்ம தான் ஞாபகப்படுது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணு விடுதலை ஆகுது. இந்த பொண்ணு ரியா பிள்ளையை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த புள்ள விடுதலை ஆகுது. அப்பதான் பாருங்க, அன்னைக்கு இந்த பொண்ணு அரெஸ்ட் ஆனப்போ எவ்வளோ நியூஸ் வந்துச்சு. இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ஒருத்தன் சிங்கிள் காலம் நியூஸ் போடல அப்படின்னாங்க. இப்போதான் லேசா பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், உதயநிதி ஒரு முறை தான் சனாதனம் பத்தி பேசினாரு. ஒரு வாரத்துக்கு நேஷனல் மீடியா உரிச்சிச்சா ஹிந்து ரிலிஜன் இன்சல்டட்னு. இன்னொன்று, தே ஹாவ் அ ஈகோ சிஸ்டம். பிஜேபி வாட்ஸ்அப் குரூப்லேருந்து இன்னைக்கு இதை தூக்குன்னு போட்டாங்கன்னா ஒரு வாரம் எல்லா சேனலும் சொல்லி வச்ச மாதிரி ஊதுறாங்களா? இப்போ இதை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக எடுப்பாங்க சார். நீங்கள் இதை தப்பே சொல்ல முடியாது. நீங்கள் ஊதல, ஒன்றும் இல்லாத மேட்டர் வச்சு நீங்கள் ஊதல. திராவிட முதல்வர் நீங்கள் நலமா இதை ஓட்டிட்டு இருக்கீங்களா? நீங்கள் நலமா? ஓ அப்படி கரெக்டா அந்த மாடுலேஷனோட. சரி சாரிப்பா. சரி அது அமைச்சர் போன் பண்றாரு, ஏமா ஜெயந்திங்களா? ஆமா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கு. அந்த 1000 ரூபாய் வந்துச்சு, என்னம்மா பண்ணீங்க? ஐயா அந்த 1000 ரூபாய் வச்சு என் புருஷனுக்கு கிட்னி ஆப்ரேஷன் இருந்தது ஐயா, அதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் புள்ள படிப்புக்கு செலவு காசு இல்லாம இருந்தது, அது அந்த 1000 ரூபாய் வச்சு பண்ணிட்டேன் ஐயா. 1000 ரூபாய் என்னென்னப்பா பண்ணுவ? சீரியஸா அந்தம்மா இந்த மாதிரி இல்லாம வேற சில செலவுகளை சொல்லுது இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு. ஒரு விஷயம் முத்தலீஃப், இந்த 1000 ரூபாய் கிரவுண்ட் லெவலில் இவங்க போய் ரீச் ஆகிருக்கு, வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. நேற்று தான் ஒரு அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். 1000 ரூபாய் ஸ்கீமை பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட ஸ்கீமை காலி பண்ணி விட்ருக்காங்க. பஸ் முதியோர் பென்ஷன் பல இடங்களுக்கு போகல. ஏற்கனவே தாலிக்கு தங்கம், மடிக்கணினி நிப்பாட்டிச்சு, ஆடு மாடு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு தான் புது புது ஸ்கீமே இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பல்வேறு திட்டங்களுக்கு செல்ல வேண்டிய பணத்தை, ஏன்னா தேர்தல் நேரன்றதுனால 1000 ரூபாய் கரெக்டாக போகணுன்ட்டு மற்ற ஸ்கீமெல்லாம் நிப்பாட்டுனே சொல்கிறாங்களாம். ஃபண்டில் அந்த ஸ்கீம்னா அப்படியே ஹோல்டில் போட்டு. ஒரு மருத்துவர் சார்ந்த ஒருத்தட்ட பேசிட்டு சொன்னார், ஏடிஎம்கே பீரியடில், அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா பீரியடில் சுகருக்கும் இன்னொரு மாத்திரை ஏதோ ஒன்று சொன்னாங்க. இது மலச்சிக்கல். இது ரெண்டும் தான் அதிகமாக ஏழைப்பாளையங்க பயன்படுத்துறது, சுகரு இந்த இதுக்கு. அது தெரிஞ்சே விலையை குறைச்சிருந்தாங்களாம். சுத்தமாக ரொம்ப விலை கம்மியாக இருந்தது. அதுலேருந்து ஏடிஎம் கவர்மெண்ட்டில் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. இவங்க வந்த பிறகு எதிராக அதிகமாக பயன்படுது சுகரும் அந்த மலச்சிக்கலும். போடுறா அது மேலே வரியன்னு போட்டு இன்றைக்கி விலை எங்கேயோ போய் நிற்கிறான். சாதாரண மக்கள் பயன்படுத்துறது அவங்களுடைய மாத செலவில்
நீங்கள் எல்லார் வீட்லேயுமே சுகரு மற்ற விஷயங்கள் இருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்கும் தான் சேர்த்து வாங்குறோம். மாதத்துக்கு சுகர் மாத்திரைக்குன்னு எடுத்து ஒரு அமௌண்ட்டை வச்சிடணும். அது அத்தியாவசிய செலவு, நீ அதை தவிர்க்கவே முடியாது. 15,000 10,000 சம்பாதிக்கிறவனுக்கு சுகர் மாத்திரைக்கு 3,000 செலவு பண்ணுறது யோசிச்சு பாரு. லக்ஸுரி. ஏம்மா நீ அதுக்கு நீ செத்து போமாட்டுருவோம். மாதம் இது உனக்கு போய் நான் 3,000 எங்கேருந்து நான் போய் செலவு பண்ணுறது? இப்போ அந்த கேள்விக்கு முதியோர் பென்ஷன் கூட வராது. அது வேறு வராது. அது வந்தால் கூட அது 1,500 மிச்சம், மீதி ஒரு 1,500 போட்டுக்கலாம். தான் பிரச்சனை. வெரி பேத்தட்டிக்கு. வேற ஒன்றும் இல்லை. அண்ட் யாரு வந்து பாத்திரிக்கை? அண்டு நிலைமை, இந்த நிலைமை இதுவா? நான் திமுக நினச்சேன். இல்லை. அண்டு வந்து ம். ஆதவ் அர்ஜுன் சர்ச்சில் தே ஹாவ் ஃபவுண்ட் சம் ம். இன்ட்ரெஸ்டிங் மணி ட்ரான்ஸ்ஃபர்ஸ். அதுவும் மணி லாண்ட்ரியா? இடியோட வேலை தானே வந்திருக்கு. ஸோ ஆதவ் அர்ஜுனை ஃபினான்ஷியலாக சோக் பண்ணுவாங்க. அர்ஜுனை இன்னும் 2 என்ன மாதத்துக்கு தடைகள் வந்தாலும் என் ஏக்க பண்ணி நிற்காதுன்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு. ஏக்க பண்ணி நிற்காது, துட்டு மட்டும் கேட்காதுன்றதான் அந்த அறிக்கையோட பொருள். அப்போ அவருக்கு சொன்னாரா? அண்ணா அது மாதிரி வேணும்ண்ணா, காசு வேணும், என்ன தடை வந்தாலும் என்னுடைய ஏக்க பண்ணி நிற்காது. சீட்டு கொடுக்கலாம் காண்டில் இருக்காது அவரு. செம்ம காண்டு. ஒரு சீட்டு கொடுக்குறேன்ற டைம்ல தான் ஈடி வேற வந்துச்சு. கரெக்டா. நீ சீட்டு இந்த மேட்டர் வெளியில வரலன்னா அது கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆதவுக்கும் சீட்டு கொடுத்து ஈடி வரலன்னா 3 தொகுதிக்கும் சேர்த்து ஆதவ் செலவு பண்ணியிருப்பாரா? செம்மையா ஜாலியா பண்ணிருப்பாரு. இப்போ சரி கொடுத்ததெல்லாம் போதும். ஓகே சரி, இப்போ விழுப்புரத்துக்கும் சிதம்பரத்துக்கும் யார் செலவு பண்ணுவா திமுகல? மக்கள்கிட்ட வசூல் திமுக. ஏப்பா ஆ. எங்கப்பா மக்கள்கிட்ட போய் வசூல் பண்ணுவ நீ? திமுகல யார் செலவு பண்ணுவா? திமுகல அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்கிறாரு இப்ப பொன்முடி, ம் அதனால அவர் செலவு பண்ணுவாரு. பொன்முடி கௌதம சிகாமணிக்கு செலவு பண்ணுவாரா, விசிகேக்கு செலவு பண்ணுவாரா? சரி நான் செலவு பண்ணுறேன். பொன்முடி செலவு பண்ணுவார். உதயசூரியன் சின்னத்தில் நின்னாலாவது செலவு பண்ணியிருப்பார். முறுக்கின்னு போனீங்க, பானை தான் ஒன்று போனீங்கல்ல, அந்த பானையிலே கூழ் காய்ச்சி குடிச்சிட்டு படுங்க. உண்மையிலே டமாசா இருக்கும். சிக்கல் வரும் முத்தலீஃப். இது என்னன்னா ஆதோ ஃபண்ட் சோக்ட். இன்னொன்று, இந்த ஆதோ ஃபண்டுக்கு இந்த சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது வந்து எதுலேருந்து வருதுன்னா முத்தலீஃப், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை, மணி லாண்ட்ரிங்லேருந்து ஆதோ வாஸ் சர்ச்ட். ஓகே ஓகே. இன்கம் டேக்ஸு இந்த அரசாங்கத்தில் ரேஷன் பொருட்கள் சப்ளை செய்யும் நிறுவனங்களை சோதனை செய்கிறார்கள். அந்த நிறுவனத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு மணி வெளி மாநிலத்துக்கு ஏதோ பருப்பு சப்ளை பண்றாருல அவரு. இமாச்சல் பிரதேசத்துக்கு எதுக்கு அங்கே உணவுப் பொருள் வழங்கத்துறைக்கு எது சப்ளை பண்றாரு ஏதோ இருக்கு. அதுல பிரச்சனையாகி தான் வராங்க. இங்க நம்ம ஊர்ல நடந்துச்சு இல்ல, இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே என்னமோ இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரேஷனுக்கு பொருள் சப்ளை பண்றவங்களோட பிரிமைசஸ்ல ஐடி சர்ச் பண்ணிருக்கு. அதுல அந்த ஐடி சர்ச்ல நடந்து கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ்ல ஆதவ் அர்ஜுனோட பேரெல்லாம் மணி ட்ரெயில் லிங்க் வருது. ஸோ மணி ட்ரெயில் அடிப்படையில், மணி லாண்டரிங் அடிப்படையில் இடி உள்ள வருது. இது ரொம்ப முக்கியமாக நம்ம ஏன் கவனிக்கணும்னா, வழக்கமாக ப்ரெடிகேட் அஃபென்ஸில் தான் உள்ளே வருவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே வர்றதுக்கு அவங்க அதிகாரம் இருக்குது. பட் ஒரு இன்கம் டேக்ஸ் சர்ச்சை பேஸ் பண்ணி இடி உள்ளே வருது, குறிப்பாக ஆதவ் அர்ஜுனை நோக்கி வருதுன்னா திமுகவுக்கு எலெக்ஷனில் செலவு பண்ணுறவங்கள மத்திய அரசு குறிவைக்கிறது. எல்லா இடத்துலையும் செக் வைக்கிறாங்க. தொடக்கத்திலிருந்தே நடக்குது சார், நடக்குது. இன்னைக்கு இது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாமல் இடி வந்திருக்கு. இப்போது ஆதவ் அர்ஜுனோட ப்ரிமைசஸ்க்கு ஐடி போயிருந்துச்சுன்னா நான் பெருசாக சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்படி ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் இல்லைன்னு நீங்கள் லாட்ரி இந்த மாதிரி இதுலேருந்து ஏதோ ஒன்றில் சம்மந்தம் ஆகி வந்தீங்க. இது எதுக்கான சர்ச்ன்றதை செக் பண்ணிட்டு சொல்கிறேன் நான். நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ அதில் ஒரு ஏற்கனவே ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அதில் வந்த அமௌண்ட்டை வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணி க்ளீனாக வச்சுருக்காங்க, சம்மந்தம் இல்லாத மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ நான் ஒரு தப்பான வேலையை பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் இதில் அனுப்பிச்சிருந்தேன்னா 2 பேரையும் சேர்த்து பிடிச்சிட மாட்டாங்களா? அதனால அதுலலாம் அவங்க எங்க கேரளா இடியில் மட்டும் மார்ட்டின் 35 கேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அவருக்கு தெரியாதா? இந்தியா முழுக்க இருக்குதுங்க அவர் மேலே கேஸு. இருக்கிறதே பெருசாக தான் அவர் இருக்குன்னு அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணுவாங்க. அது கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் ரேஷன் பிடிஎஸ்க்கு ஒரு நிறுவனம் சப்ளை பண்ணிட்டு இருக்கு, பொருள் முட்டை கிட்ட எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அந்த நிறுவனத்தில் பண்ண சோதனையில் கிடைச்ச மணி ட்ரெயிலேருந்து இடி வருது. இது பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். பண்ணுறதோட நோக்கம் கட் பண்ண, அவ்வளோதான். இது வேறு யார் திமுகவுக்கு செலவு செய்தாலும் நடக்க போகிறது. 2 நாள் நடந்திருக்கு. 2 நாள் இது டாக்குமெண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருந்திருக்கும். அப்படியே இல்லைனாலும் நிறைய இடி சர்ச்சு நீண்ட நேரம் நடக்குதுன்றதுக்காக
உன் ஃபோனை கொடு, இந்த வை, உட்கார் வை, நெட்ஃப்ளிக்ஸ் நல்ல படம் போட்டுட்டு உட்காந்து பார்த்துட்டு 2 நாள் சோதனைன்னு அந்த அதுக்கப்புறம் போன்ல முடிஞ்சு தாங்க பாஸ்வேர்டு இருக்குது இப்போ. ஆமா அந்த போன்ல தான் பாஸ்வேர்டு இருக்குது. இப்படின்ட்டு இருக்காங்க. இதுவும் திமுகவுக்கு கூடுதல் தலைவலியாக இருக்க போகிறது. நாம எல்லாரும் எளிதாக கடந்து போயிடுறாங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் திமுக தெரியாதுன்னு பிரதமர் சொன்னதை நாம லைட்டாக எடுத்துக்க முடியாது. அதுவும் மட்டுமா சொன்னார், போதைப்பொருள் நடமாட்டம் என் நெஞ்சை அரிக்கிறது, என்ன இது பண்ணுது, கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னாரு. சரி, இது இப்போ வந்து ஜாஃபர் சாதிக் மாட்டுறாரு, நடவடிக்கைகள் வருது, கொஞ்சம் அமைதி காக்கலாமே திமுக. ஏன் இவ்வளவு இல்லை, எதிரி அவங்களுக்கும் சிக்கல் இருக்கே முத்தலிஃப். நீ சொல்லுப்பா. இன்னைக்கு வந்து ஒரு ரகுபதி ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஏட்டையா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு மொக்க வாங்கினாங்க, ரைட்டா? இவர் சொல்றாரு கொஞ்ச நாள் அமைதியாருன்ட்டு. நம்ம தானே பேசணும், வாயை திறக்கிறாங்களா பார்த்தியா? பயந்து கம்முனு அடிக்கிறாங்க? இல்லைங்க, நான் சொல்ற அமைதி அப்படி இல்லை. பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த மாதிரி நடந்திருக்கு, அவரும் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், சட்ட ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார், இது வந்து திமுக மேலே ஏற்படுத்தப்பட்ட களங்கமாக பார்க்கிறோம், நாங்கள் வந்து தேர்தல் நேரம் அப்படின்னு பொதுச் செயலாளர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை அறிக்கை. அதோட நிறுத்தியிருக்கணும். ம். நீ சொல்லுப்பா. எனக்கு பேசாமே எப்படி தான்ப்பா இருக்கிறது சொல்லுப்பா. இல்ல பேசாம தினமும் பேசுறீங்க, இந்த சேனல்ல இல்ல. தினமும் உங்களுக்கு இதான் வேலை. திமுக தொண்டர்கள் அமைதி காக்கவும் நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்ல பேசலாம் நாமளே சொல்லுவான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க, அதனாலதான் யாரும் பேச மாட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து சொல்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களே ஃபேஸ் பண்றோம். அதுதான்ப்பா நான் சொல்றேன். இவர் சொன்னாங்க தாண்டி ஸ்டாலின் ஃபேஸ் பண்ணா, ஏன்னா டைரக்டா வந்து ஸ்டாலின் தான் அட்டாக் பண்றாங்க. நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா ஆங்கில ஊடகத்துல ஜூனியர் ஸ்டாலின் தான் சொல்றாங்க. ஜூனியர் ஸ்டாலின் சொல்லும்போது இவங்க யாரை குறி வைக்கிறாங்க, எதுக்கு குறி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. தேர்தல் நெருக்கத்தில் இவங்களாம் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஸ்டாலின் அவர்கள் தவறே அவங்க பக்கம் இருந்தாலும், அவங்க தவறு செஞ்சுருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம், அதை யாருக்கும் அஞ்ச மாட்டோம். அப்படிதான்ப்பா சொல்லணும். ஆமாங்க, நாங்க தப்பு பண்றோம்னா என்ன ஒத்துக்குவாங்களா என்ன? இல்லை, அப்படிதான் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு லீட் எடுத்துருக்கணும். லீட் எடுத்துருக்கணும். அப்பதான் கட்சிக்காரனுக்கு ஒரு துணிச்சல் கைடன்ஸ் கிடைக்கும், இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு. நாளைக்கே இடிஐ சம்மன் யாரு என்சிபிஐ சம்மன் அனுப்பிச்சாலும் போய் ஈஸியாக எதிர்கொள்ளாங்க. தலைவரே சொல்லிட்டாரு, இதுல என்ன இனிமேல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த கைடன்ஸோ கிளாரிட்டியோ இல்லாதனால கட்சிக்காரன் பூரா முடிக்கிறான் தானே. பாதி பேர் முழிக்கிறான், பாதி பேர் திருத்துன்னு முழிக்கிறான். நம்ம வேற வாங்கிட்டோமே, என்ன லீடருங்க நம்ம பேர் வேற சொல்லுவாங்களா? இவர் போய் முன்னாடி இப்போ இவர் சொன்ன மாதிரி நிக்கணும். அந்த பாருங்க, கட்சியை நம்ம மீது நம்மள தேர்தல் நேரம் பழி என்னென்னமோ பழி சொன்னாங்க. கடைசியில போதை மருந்து கடத்துற கட்சின்ற பழி சொல்ற லெவலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இது போன்ற குற்றச்சாட்டுகள் நம் மீது வருகின்றன. இதே போல ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது ராஜீவ்காந்தியை கொன்றதே திராவிட முன்னேற்ற கழகம் என்று கொலைப்பழியை ஏற்ற இயக்கம் திமுக. காலப்போக்கில் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இதை பண்ணலைன்றதெல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனால் 91 ராஜீவ் இறந்த உடனே அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கான முழு நஷ்டத்தையும் திமுக தான் அனுபவிச்சு கரவெடி கட்டி வெளில போக முடியாது. புரியுது, ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாதவரத்தில் ஒரு ஆள் அந்த ஆள் ஏதோ லோக்கல் பாடியில் நின்னாருங்க. 50-100 பேர் சேர்ந்து வீட்டை அடிச்சு நொறுக்குறானுங்க. நான் பக்கத்தில் இருந்து சின்ன பையனை பார்த்துட்டு இருந்தேன். அதனால அந்த மாதிரி கொலைப்பழியெல்லாம் சுமத்தி இருக்கு இந்த இயக்கத்து மேல. இப்போ வந்து போதை மருந்து கடத்துறேன்னு சொல்றாங்க. இந்த இயக்கம் இருப்பது பலரின் கண்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது. ஆனால் இந்த இயக்கம் 75 ஆண்டுகளை கடந்த இயக்கம். கலைஞர் இந்த வழக்கமான அந்த டைலாக், கிளிஷே டைலாக், பெரியார் பார்த்தவர்கள், முசோலினியை பார்த்தவர்கள், சேர்த்துங்க 2 வார்த்தை சேர்த்துங்க, மானே தேனே பொன்மானே, அப்படி சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் உறுதியோடு இந்த கழகம் எதிர்கொள்ளும். ஒரு நெருப்பாற்றில் நீந்தி கரை சேருவோம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம்ல, தாராளமா சேர்த்துக்கலாம். ஒரு எக்கு தன்மையோடு உறுதியாக இந்த கட்சி இருக்கிறது. யாராலையும் இதை தடுக்க முடியாது. ஸ்டாலினோட திறமையான தலைமையில் கீழே இது செயல்பட்டு இருக்குன்னு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டா கட்சிக்காரனுக்கு தெரியும். அப்போ பொய்யஸ் பார்த்துன்ட்டு ஏதாவது பேசுவான். கம்முன்னு இருந்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே இந்த ஏரியோட வட்ட செயலாளர்னு வச்சுக்க, நான் என்ன பேசுவேன், என்கிட்ட வந்து கேட்குறேன், என்னப்பா உங்க கட்சி போதை மருந்து கட்டான்னா என்ன பதில் சொல்லுவேன் நான்? அது என்ன சொல்றாங்க தெரியுமா? வாங்கிறோம், அவன் வாங்கியிருக்கான், இவன் வாங்கிறான், இவங்களும் 4 பேரை சொல்றான். இந்த சிட்டர்ஸ் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. வந்தோடனே யாருமே மாவட்ட செயலாளர் பதவி வந்தோடனே யாருக்குமே கொடுக்கலப்பா, அந்த ஆளு கொடுத்தாங்கப்பா. அப்பவே எனக்கு டவுட். ஏன்னா இவனுங்க 5 நிமிஷம் வரலங்க, கஷ்டப்பட்டுனுக்குறான். உண்மை. திடீர்னு வந்தவங்களாம் மேல இருக்கிறான், இருக்குயா இல்லாமலாம் வராதியா அப்படின்னு. அதனால அந்த இது வந்து திமுகலையும் அந்த நம்ம நிப்போம், நம்ம கட்சி நோ இது கமர்ஷியல் என்டிட்டி ஆயிடுச்சுங்க. நீங்க சொல்றது இப்ப நமக்கு அந்த காலத்துல இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும்போது நமக்கு இல்லையா? ஒரு 500 ரூபா கொடுத்தா ஒரு 100 பேர் 500 ரூபா 100 பேர் கொடுத்து கூட்டு வந்து கோஷம் கொடுக்க சொன்னா கொடுப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா உள்ளார்ந்த ரீதியாக வாங்கியிருப்பான். கட்சி தலைவரின் வாரிசுக்கே அந்த உணர்வு இல்லாமல் தான் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அப்புறம் அவர் மூட் அவுட்ல இருக்கிறாருன்னா நீங்க வா.
இனிமேல் பர்மனண்டா அவுட்டு தான். கூட்டம் கீட்டம் எதுவுமே கேன்சலு. ம் கான்வாய் கூட ஒரு 20 வண்டி போகுமா, ம் இப்போ 2 வண்டி 3 வண்டி. ம். ஏப்பா கும்பல் வராதீங்கப்பா, அது வேற பார்த்து. சரி, உங்களோட அனுபவத்தை வச்சு சொல்லுங்க. இந்த புயலிலிருந்து திமுக கரை சேரும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? 2 இது விஷயம். ஒரு பெரிய புயல். ஆமாம், 2 விஷயம் நான் கேள்விப்பட்ட. இன்னொன்று, பல்வேறு சேனல்களில் பிஜேபி தலைவர்களை அணுகி இருக்கிறார்கள். இந்த விஷயத்துல கொஞ்சம் இது பண்றதுக்காக அணுகி இருக்கிறார்கள். இதுல எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? குறைந்தபட்சம் தேர்தல் வரைக்கும் தள்ளி போடலாம்ல இந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி இது அது வரைக்கும் இதை பெருசு பெருசு பண்ணாதீங்க. பண்ணாதீங்க. 4 ரைடு கீடு வருது, 2 பேரை சம்மன் குத்து கூப்பிட்டா பெருசாகுமேன்னு அவங்க அணுகுனவங்களாம். நீங்கள் சொன்னீங்களே ஏற்கனவே, அரே யார் ஜி, ஆஜி ஆஜி அப்படின்ட்டு பண்ணுற ஆளுங்களாம் தெரியாது. இன்னொன்று, டெல்லி தலைமை இதை எப்படி பார்க்கும்னு தெரியாது. ஓகே, நல்ல வேலை. இது கடைசியாக அதை சொல்லிடுறேன், சம்ம பண்ணிடலாம். டே பிஃபோர் எஸ்டர்டே பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பேசிட்டு போனதுக்கு 2 நாட்கள் கழித்து, நான் போட்டல நம்ம கார்டு போட்டோம்ல, அமித்ஷா மீட்டிங் நடத்தினாருன்ட்டு எல்லா சீஃப்ஸையும் வர சொல்லிட்டாங்க. என்னென்னா அவங்க இந்த அரசியல் பழி வாங்குன்றதுல ஆடட் பெனிஃபிட்டுங்க. அவங்களுக்கு சிக்கல் வந்து டெரர் ஆங்கிள்ப்பா. ஏஜென்சி சும்மா ஏஜென்சிஸ் தான். இது நீங்கள் அந்த FATF பற்றி பேசுனீங்கல்ல, அதுக்கப்புறம் சரி நீங்கள் லைட்டாக தொட்டுட்டு போயிட்டீங்க. FIU FATFன்னு அதுக்குள்ளே போனால், அது ஆரம்பித்தது 89 ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடைய அடிப்படை பெரிய லெவலில் யோசிக்க ஆரம்பிச்சா 2012 2011 அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் ரொம்ப இதாகிட்டாங்க. டெரர் ஃபண்டுன்றது, டெரருக்கு ஃபண்டு போகிறது, மணி லாண்ட்ரி, இது 2க்காக நம்ம ஒரு இதுவே ஆரம்பிக்கணும்னா அந்த FATF ஆரம்பிச்சது. FATFல இந்தியா ஒரு உறுப்பினர். பாகிஸ்தான் இதில் ஃபண்டு இந்த மாதிரி இது பண்ணுறான்ட்டு 2014 18 வரைக்கும் 4 வருஷம் இந்தியாவுடைய ப்ரெஷர்னாலே பாகிஸ்தான் ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டாங்க. என்னன்னா, இப்போ அந்த FATF வந்து உங்களை இன்டெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, யூ வில் நாட் கெட் லோன் ஃப்ரம் IMF, யூ வில் நாட் கெட் லோன் ஃப்ரம் வேர்ல்ட் பேங்க், யூ வில் நாட் கெட் லோன் ஃப்ரம் ஜிகா. ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது, அவ்வளோதான். அவ்வளோதான். அண்ணன் தண்ணி புழங்காதன்னு அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது. அண்டு இப்போ இந்த FATF சொன்னார்ல, இது போல் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனில் நடக்கக்கூடிய ஒரு விசாரணை இது. இதை எந்த மோடியோ எந்த அமித்ஷாவோ இதை நிறுத்த முடியாது. ஆனால் அவர் கரெக்டாக சொன்னார் பார், ஆக்டிவாக அது ஆனது 9/11 பிறகு 2012 அதுக்கப்புறம் தான் உலகமே மாறி போச்சு. இல்லை தம்பி, இந்த 9/11 நடக்காமல் இருந்துச்சுன்னா இவ்வளவு மோசமாக விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் ஈராக் இல்ல சார், ஆக்சுவலி நீங்க 11 சொல்றாங்க. அப்பதான் வந்து ஒரு இது ஃபைன் பண்றாங்க உலகத்துல இந்த மாதிரி போராளி குழுக்கள்லாம் எங்க இருக்கு, எங்க இருக்குன்னு சொல்லி ஒன்னு ரூட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது போராளி குழு தான். இவனுக்கு ஆயுதம் எங்க இருந்து வருது? ஒன்னு அப்பதான் அழிக்க ஆயுதம் வாங்குறதுக்கு போதை மருந்து விற்கிறாங்களா? அப்போ இதுவும் கனெக்டடு, அதுவும் கனெக்டடு. அவங்க இதே என்னது, ஒன்று வந்து மணி லாண்ட்ரிங்கு, இன்னொன்று டெரரிஸ்ட் ஃபைனான்சிங். அவ்வளோதான். 2க்காக தான் தாலிபான்லாம் அப்பதானே போட்டு, தாலிபான் ஆகட்டும். அதனால கடைசி போராளி குழுனா அது வந்து எனக்கு LTT தான். யூர் ரைட். அதுக்கு இப்போ உலகத்தில் சொல்லிக்கிற மாதிரி இது மாதிரி PLFலாம் ஆயுதத்தை தூக்கி போட்டு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து பல வருஷம் ஆகுது. யூர் ரைட். இந்த அளவுக்கு ஒரு இஃபெக்டிவான ஒரு குரூப்னா தெர் இஸ் நோ குரூப். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ திமுகவுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்குறீங்களே, FIU இறங்கியிருக்கான்னு சொல்கிறீங்கல்ல. ஆமாம். இந்த FATF உடைய மெயின் இங்கே 2 ஏஜென்சி, ஒன்று ED, இன்னொன்று FIU. EDயும் இறங்குறாங்க, FIயும் இறங்குறாங்க. எவ்வளோ டேஞ்சர். இது தாங்க அமித்ஷா மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. கெட் டு த பாட்டம் ஆஃப் இட். என்னன்னா, இந்த பணம் அவங்களோட ஆங்கிள்லேருந்து எப்படி பார்ப்பாங்கன்றத சொல்லிடுறேன். இந்த பணம் இங்கேருந்து சுற்றி ஆயுதமாக மாதிரி காஷ்மீருக்கு வருதுன்றதான் இங்கே சார்ஜ். எப்படி நமக்கு ஃபார் ஃபெச்சடாக தெரியலாம். சாதிக்கு ஒரு 500 கோடியை கொண்டு போய் இங்கே வந்து இது பண்ணுறாங்கன்னா, இது அவல மூலமாக தான் போகுது. இந்த பணம் ஆயுதம் வாங்குறதுக்கு போய் ஏதாவது ஒரு ரூட்டில் டெரரிசத்துக்கு ஃபண்ட் ஆகி அது இங்கே வரும். இதுக்கு தான் FATF. ட்ரான்ஸ்ஃபரே பண்ணக்கூடாது அப்படின்றது இதுக்கு தான் FATF. ஸோ அவங்க அந்த ஆங்கிளில் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால், நான் பிஜேபி எதை எடுத்தாலும் டெரரிசம். கரெக்டாக? ஆமாம், எதை எடுத்தாலும் டெரரிசம். யாரோ ஒரு லோக்கலில் ஒரு இந்து தலைவரை கொன்னா கூட NIA வந்து டெரரிசம். ஏன் அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. இதை எப்படி சாதாரணமாக பார்ப்பாங்க? இன்னொன்று, இன்வால்வ் ஆகிருக்கவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க? இஸ்லாமிய மதம். சொல்லணுமா பிஜேபிக்கு எப்படி விடுவாங்க? அதை நோக்கி தான் இது போகுது. முந்தா நாள் RAW, IB, ED, TRI, NCB, டெல்லி போலீஸ் அண்ட் இன்னும் 2 சின்ன ஆர்கனைசேஷன் முன்னாள் இந்த இருக்குது. FIயும் வந்திருக்கோங்களா? FIO ஆஃப்கோர்ஸ். இந்த ஆர்கனைசேஷனோட சீஃப்ஸோட அமித்ஷா மீட்டிங் நடத்தியது 100% உறுதி செய்யப்பட்ட தகவல். அத்தனை பேருக்கும் ஒரே ப்ரீஃபிங் அபவுட் திஸ் திங்.
இந்த ட்ரக் பஸ்ஸில் கெட் டு தி பாட்டம் ஆஃப் இட், இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். யாரை பற்றியும் கவலைப்படாத, எந்த இது ப்ரெஷரை பற்றியும் கவலைப்படாத. கெட் டு த பாட்டம் ஆஃப் இட், டோன்ட் ஸ்பேர் எனிவன். இதில் கொஞ்சம் இவங்க பின்தங்கினாலும் அந்த கிரே லிஸ்ட்டு பிளாக் லிஸ்ட்டுன்னு வைக்கிறாங்கல்ல, இப்போது நமக்கு நீங்கள் சிக்கல் இந்த ட்ரக் கார்ட்டலை காப்பாற்றுனீங்கிறதுக்காக நம்மளை கிரே லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, கொண்டு வர முடியுமா முடியாதா? தாராளமாக பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? நோபடி வில் பி ஸ்பேர்ட் அண்ட் நோபடி கேன் பி சேவ்ட். இது நான் சொல்கிறேன், இதை எப்படி இவங்க எதிர்கொள்வாங்கன்றதை பற்றி தான் விரிவாக விவாதிச்சுட்டு இருந்தோம். பலகீனமாக எதிர்கொள்கிறாங்க, எதை நோக்கி போகுதுன்றது தெரியலப்பா. ரொம்ப விரைவாக இந்த வாரம் எண்டுக்குள்ளவே என்சிபி சம்மன்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாரை சம்மன் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அது பொலிட்டிக்கல் டிசிஷன். யாரை ஃபஸ்ட்டு சம்மன் பண்ணுன்றதுலாம் பொலிட்டிக்கல் டிசிஷன் முன்ன பின்ன. ஆனால் எல்லாருக்கும் சம்மன் வருது, அதெல்லாம் சந்தேகம் வேணாம். யார் ஃபஸ்ட்டு யார் கொஞ்சம் பின்னாடின்றது தான் அவங்க எடுக்கிற டிசிஷன். அது எலெக்ஷனை ஒட்டி யூஸ் பண்ணுவாங்க, எந்த நேரத்தில் யாருக்கணும். இது இதில் பொலிட்டிக்கல் பிளே இருக்குது. மற்றபடி எவ்ரிபடி வில் பி சம்மன்ட். தி ஏஜென்சிஸ் வில் கெட் டு தி பாட்டம் ஆஃப் இட். இது இந்த எமர்ஜென்சி சோதனையெல்லாம் திமுக சோதனை இல்லை. எமர்ஜென்சி, ராஜீவ்காந்தி கொலை, எதுவுமே திமுக இது போன்ற சோதனையை திமுக தன் வரலாற்றில் சந்தித்தது கிடையாது. இப்போ அந்த 7 நாள் கஸ்டடி கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ என்சிபி அமைதியாக இருக்குது. ஒருவேளை அந்த இன்ட்ராகிரேஷனில் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்களா? ஆமாம், சார் அவங்க கிட்ட கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் நீதிமன்றத்தில் செல்லும். ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம், பிஎம்எல் ஆக்ட் மாதிரி கிடையாது. நீதிமன்றத்தில் செல்லும் அப்படின்னா அந்த எதிர்நபரும் ஏதோ ஒரு வகையில் அந்த போதை மருந்து கடத்தலோ ஏதோ ஒரு விஷயங்கள சம்மந்தப்பட்டிருக்கணும். இவன்கிட்ட தானே ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க சாதிக்கு கிட்ட. ஆமாம், இல்லை இவன் வேறு யார் மேலே கொடுத்துருந்தா, ஆ இப்போ ஒரு திமுகலே ஒரு நபர் மேலே இல்லை அதிமுக ஒரு நபர் மேலே கொடுக்குறாருன்னா அந்த நபர் மேலே கொடுத்த வாக்குமூலத்தை எதிர்த்து அவர் சேலஞ்ச் பண்ணலாம். அவர் வந்து அதெல்லாம் ட்ரையல் ஸ்டேஜ். இப்போ நான் தான் ஜாஃபர் சாதிக்கு என்டிபிஎஸ் ஆக்டில் உள்ளே போனீங்கன்னா உட்காந்துக்க வேண்டியதான். 5 ஜாஃபர் சாதிக்கு என்னை இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார் முத்தலீஃபுக்கு நான் ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் சார்னு சொன்னா முத்தலீஃப் விசாரணை கூப்பிடுறதுக்கு எல்லா இதுவும் இருக்குது. சந்தேகம் ஏற்பட்டா அரெஸ்ட் பண்ணா நீங்க ஜாமீன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோதான், டிஃபிகல்ட். ஏன்னா ப்ரொசீட்ஸ் அதெல்லாம் இடி டேக் ஓவர் பண்ணிக்கும். இப்போ இந்த திமுக ஆட்கள்னு நம்ம சொல்றோம்ல, அவங்கள என்சிபி அவங்கள தொடாது. ஆமா, ஏன்னா மணி லாண்டரிங் ஆங்கிள் இவங்க வந்துடும். இப்படி சொல்லுவாங்க, ஜாஃபர் சட்டவிரோதமாக போதை மருந்து கடத்தலில் சம்பாதித்த பணத்தை சங்கர் மூலமாக, லியோ மூலமாக, முத்தலீஃப் மூலமாக மணி லாண்டரிங் செய்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம 3 பேரும் மணி லாண்டரிங்ல வில் பி ப்ராசிக்யூட்டட். இப்போ நான் அதுதான் கேட்குறேன். இப்போ அமீர் மேலே நம்ம சந்தேகம் இது பண்ணல. ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு ஜாஃபர் சாதிக் பற்றி தெரியாது, உண்மையாக கூட வச்சுக்கலாம். அவர் நீங்கள் யாருமே என்கிட்ட சொல்லன்றார், உண்மையாக கூட வச்சுக்கலாம். ஒரு 5 கோடி ரூபா அவர் கொடுக்குறாரு வச்சுக்கிங்க, ஜாஃபர் சாதிக் ஒரு படம் தயாரிக்கணும். ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் கொடுப்பாரு, ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் கொடுப்பாரா, செக்கு கொடுப்பாரா, கேஷில் கொடுப்பாரு? கேஷில் கொடுப்பாரு. 5 கோடி ரூபா நான் கேஷ் நான் வாங்குறேன்னா அந்த பணம் எனக்கு பெரிய பாரம். திடீர்னு ஐடி ரைடு வந்தால் கூட நான் அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்ல முடியாது. அதை நான் வந்து எப்படி செலவழிப்பேன்? சினிமா முறைப்படி செலவழிக்க முடியுமா? ஒவ்வொன்றுக்கும் நான் கணக்கு வைக்க முடியுமா? மறைமுகமாக தான் செலவு பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி வாங்குற காசு ஜாஃபர் சாதிட்ட வாங்குறேன்னா நான் தப்புன்னு தெரிஞ்சே நான் வாங்குறேன்ல. ஆமாம், அப்போ நான் தப்புன்னு தெரிஞ்சு வாங்கும்போது நான் குற்றத்துக்கு உடந்தன்ற மாதிரி தான் நான் உடந்ததான். இதில் ஏஜென்சி இந்த விஷயத்தில் ரிவர்ஸ் பேர்டுன்னு சொல்லுவாங்க. பத்தல சிம்பிளாக சொல்கிறேன், லா கஃபே அமீர் என்னோட காசுன்னு சொல்கிறாருல, பாசித்து காசு அவர் கூட பாசித்து. சரி, இவரோட காசுல ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அமீர் இது ஏன் காசுங்க, இதுக்கும் ஜாஃபருக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஈடி வந்து என்ன சொல்லுன்னா, இது ஜாஃபர் சாதிக்கோட காசு, நீ ஜாஃபர் சாதிக்கு பணத்தை மணி லாண்டரிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈடி கேஸை போட்டு விட்டுரும். இல்லை, இந்த காசுக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை அமீர் தான் ப்ரூவ் பண்ணும். அப்போ ஜாஃபர் சாதிக்கு நான் அவருக்கு ஒரு 3 கோடி ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த 3 கோடி ரூபாக்கான இதை மணி லாண்டரி ஆக்டில் வந்துடும். ஈடி வந்து இவரை சம்மன் கொடுத்து கூப்பிட்டு தேவைப்பட்டால் கைது செய்தாலோ இது பண்ணாலோ தான் குற்றமற்றவர் என்பதை சம்மந்தப்பட்ட நபர் தான் நிரூபிக்கணும். எக்ஸாக்ட்லி, கரெக்டாக. அது வரைக்கும் ஜாமீனும் கிடைக்காது, நீதிமன்றம் நம்பணும். நம்பாத வரைக்கும் ஜாமீனும் கிடையாது. அண்ணன் கதை தான், அண்ணன் வழக்கு தான். அண்ணன் சொல்கிறார்ல, 50 கோடி மொத்தம் ஜென்ரேட் ஆனது. அதாவது என்ன சொல்கிறாங்க ஈடின்னா, ஜாப் ராக்கெட்டில் மொத்தம் 75 கோடி ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா, 2 கோடி தான் செந்தில் பாலாஜி அக்கௌண்ட்டில் இருக்குது. மீதி 73 கோடி எங்கன்றது செந்தில் பாலாஜி தான் சொல்லணுன்றாங்க. என்ன பண்ணுவ நீ? செலவழிச்ச காசுலாம் எங்கே போய் சொல்கிறது? அவருக்கு ஊத்தான் இவருக்கு ஊத்தான்னு ஏதாவது சொல்லு. இதில் 75 கோடி ஜென்ரேட் ஆயிருக்குன்றது எங்கள் விசாரணையில் தெரிய வருது. இந்த ஸ்கேமை பண்ணது செந்தில் பாலாஜி. 2 கோடி தான் இவர் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. 73 கோடி எங்கன்னு அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. இதுதான் இடி கேஸ். இதுதான் இங்கே நடக்கும்.
அமீரை கை காமிச்சு விட்ருவாங்க. இந்த லா கஃபே இருக்குது, 4AM கஃபே இருக்குது, இன்னொரு இது இருக்குது. இது 3மே சாதிக்கு ஜாஃபர் சாதிக் காசில் அமீர் கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு விட்டு போயிடுவாங்க. அட்டாச் வேறு பண்ணுவாங்க. அது இன்ஸ்டன்ட். NCB அட்டாச் பண்ணலாம். சரி, இப்போ 4 படம் எடுத்திருக்காங்கல்ல, அதில் மங்கை சொல்கிறாங்க, மற்ற 3 வண்டி இழுத்து சம்பாரிச்ச காசில் எடுத்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ இதை 4மே வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த படத்தினால தான் இருந்தால் அந்த படங்கள் வெளியே வருமா, முடக்கப்படுமா? அதை பற்றி ஏஜென்சிக்கு என்ன கவலை? படம் போட்ட ஜாஃபர் சாதிக்கு தானே கவலைப்படணும் இந்த படம் வருமா வராதான்றத. அதனால அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இந்த படத்துக்கு எவ்வளோ செலவுன்றதை எடுத்துருவாங்க. எவ்வளோ அது ஒவ்வொன்றுக்கும் என்ன செலவுன்றதை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இந்த பணத்தை ஜாஃபர் சாதிக் இந்த போதை கடத்தலேருந்து எடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காருன்றதை ப்ரூவ் பண்ணி மங்கை படத்துக்கு ஒரு 6 கோடி, இறைவன் மிகப்பெரியவனுக்கு ஒரு 8 கோடி, அப்புறம் வேற ஏதோ ஒரு இந்திரான்னு ஒரு படம் இல்லையா, அதுக்கு ஒரு 9 கோடி, மொத்தமாக சேர்த்து போதை மருந்து கடத்தலில் வந்த பணத்தில் 32 கோடிக்கு ஜாஃபர் சாதிக் சினிமா எடுத்திருக்காருன்னு முடிச்சிருவாங்க. அது வந்தா என்ன அவங்களுக்குன்னா, வரலன்னா அவங்களுக்கு. சரி, நான் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன், தெரியாமல் ஒரு 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டேன். அதில் உங்களை விட்னஸாக எடுத்துருவாங்க. எனக்கு இந்த படத்தில் நான் நடித்தேன், 1 கோடி ரூபாய் எனக்கு சம்பளம் வந்துச்சு, ஜாஃபர் சாதிக் கொடுத்தாரு, அது எந்த காசில் தெரிலன்றது அதை எடுத்துப்பாங்க. அமீரை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீங்கள் இதை போட முடியுமா? முடியாது. ஆனால் அவங்க விட்னஸ், அந்த படத்தில் நடித்தேன், எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாங்கன்றதோட உங்கள் வேலை முடிஞ்சு. ஏன்னா எல்லாரும் எடுத்திங்கன்னா ஒரு படத்தில் 500 பேர் இன்வால்வ்னா 500 பேர் நீங்கள் அக்யூஸ்ட் ஆக முடியுமா? முடியாது. ஆனால் டைரக்ட் பண்ணவங்க தெரிந்தே வாங்குகிறாங்க, அவ்வளோதான். சரியா? மீதி விஷயத்தில் அப்டேட் பண்ணலாம், பார்த்துக்கலாம். சரிங்க சார், ரொம்ப நன்றி கருத்து. தேங்க்யூ.